கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. சோ இந்த நாளில் கூட इस दिन में भी கர்த்தர் நம்மோடு பேச போகிற ஒரு வார்த்தை परमेश्वर हमसे बातें करने वाला वचन ஏசாயா 52 அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். एशाया 52वां अध्याय का पहला वचन. ஏசாயா 52:1ல एशाया 52:1 में எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. हालेलुया. எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். उठ उठ सियोन तेरे सामर्थ को धारण कर. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ये साल के आखिरी दिनों में हम आए हैं. இந்த நாட்கள்ல ஆவியானவர் நம்மோடு கேட்கிற பேச போகிற வார்த்தை என்ன அப்படின்னா, इन दिनों में पवित्र आत्मा हमसे पूछने वाले बात करने वाली बात क्या है? நீங்கள் இன்னும் எழும்ப வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். आप और भी उठने वाली एक स्थिति में हैं. உங்க வல்லமையை நீங்க தரித்துக் கொள்ளணும் அப்படின்னா, आप अपने सामर्थ को धारण करना है. உங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும் என்றால், आपके लिए परमेश्वर रखे आशीष को हासिल करना है. நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க வேண்டும் हमारे என்றால், लिए परमेश्वर रखा हुआ प्रतिज्ञा को हासिल करना है. நாம் எழும்ப வேண்டும். हमें उठना जरूरी है. எழும்பினால்தான் उठने पर ही கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க முடியும். परमेश्वर उसे हमें दे सकता है. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, दूसरा वचन कहती है, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. अपने धूल को झटक कर उठ. அப்ப கீழே இருக்கிற வரைக்கும் तो जब तक हम नीचे हैं, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே சில தூசிகள் இருக்கும். हमारे परमेश्वर के बीच में कुछ धूल मिट्टियां. அந்த தூசி இருக்கிற வரைக்கும் वो धूल जब तक रहती है, ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை நமக்கு கொடுக்க முடியாது. परमेश्वर अपने सामर्थ्य को हमें नहीं दे தன்னுடைய सकता. அபிஷேகத்தை கொடுக்க முடியாது. अपने अभिषेक को नहीं दे தன்னுடைய सकता. திட்டத்தில் நடத்த முடியாது. अपने योजना में नहीं चला தன்னுடைய सकता. தரிசனத்தில் உங்களை செலுத்த முடியாது. अपने दर्शन को तुम्हें नहीं दे सकता. ஏனால் சில தூசிகள் ஒட்டி இருப்பதனால कि कुछ धूल जब चिपकी हुई रहती, நம்மளால हम ஆண்டவர் நடத்துகிற அந்த பாதையில ஓட முடியாமல் இருக்கு. परमेश्वर चलाने वाले उस मार्ग में दौड़ नहीं पाते. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு எந்தெந்த காரியங்களை நாம் எழும்பணுமோ அதுல எழும்பித்தான் ஆகணும். आज जिन जिन बातों में हमें उठना है उसमें उठना ही है. அல்லேலூயா. हालेलुया. தூங்கிக் கொண்டே இருக்க கூடாது. सोते ही नहीं रहना. எத்தனை நாளைக்கு தான் எத்தனை காலத்துக்கு தான் கையை முடக்கி கொண்டு இருப்போ? कितने दिनों तक कितने सालों तक अपने हाथ को मोड़ कर रखे அப்படி रहेंगे. கையை முடக்கி கொண்டு தூங்குகிறவனை சொல்லுகிறது, ऐसे हाथ मोड़ कर सोने वालों के लिए कहा गया அவனுக்கு है, அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் ஒன்றும் கிடைக்காதான். उससे कटनी के समय में भीख मांगने पर भी कुछ नहीं मिलेगा. அல்லேலூயா. हालेलुया. அறுப்பு நாட்கள்ல कटनी के दिनों में நீங்க போய் அறுக்கிறவங்கட்ட அல்லது அந்த வயல்காரட்ட நீங்க கேட்டீங்கன்னா आप जाकर वो कटनी करने वालों से पूछने पर எப்போதுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. हमेशा ना नहीं कहेंगे. அது ஒரு மரபுங்க. वो एक अच्छा खेत है. அல்லேலூயா. हालेलुया. அது ஒரு பழக்க வழக்கம். वो एक आदत है. அறுவடை நாட்கள்ல कटनी के दिनों நீங்க में வயல்ல போய் எனக்கு கொஞ்சம் நெல்லு போடுங்கன்னா கண்டிப்பா போடுவாங்க. आप कटनी के दिनों में मुझे थोड़ा दान या दूध कहे तो वो निश्चय ஒரு देंगे. மூடை குடுக்கலாட்டாலும் एक गोनी भर ना देने அவங்க पर भी ஒரு பக்கம் நெல்லாவது கொடுப்பாங்க. कम से कम एक बर्तन भर कर तो देंगे. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அறுவடை நாட்களை இல்லைன்னு சொல்லக்கூடாது. क्योंकि कटनी के दिनों में ना नहीं कहना है. ஆனால் இந்த சோம்பேறி மாதிரி தூங்கி கொண்டு இருக்கிறவனுக்கு लेकिन आलसी के समान सोने वाले அந்த के लिए அறுவடை நாட்கள்ல கூட ஒண்ணும் கிடைக்காதான். वो कटनी के दिनों में भी कुछ नहीं मिलेगी. அதுக்கு காரணம் என்ன? उसका कारण क्या அவனுடைய है? தூக்கம், उसका नींद, அவனுடைய படுத்திருக்கிற நிலை, उसकी लेटे हुए அவன் स्थिति, எழும்பி போய் கேட்காததுனால वो उठकर नहीं जाकर அவனால मांगने எதுவும் से கிடைக்க அவனை பெற்றுக்கொள்ள முடியல. वो कुछ पा नहीं सकता है. அதே போலதான் उसी तरह இன்னைக்கு தேவன் இன்னைக்கு நம்மிடத்தில் விரும்புகிற आज காரியம், परमेश्वर हमसे நீங்க चाहने கொஞ்சம் वाली एक எழும்பி வாங்க, बात, तुम थोड़ा उठ कर आओ, நான் உங்களுக்காய் வைத்திருக்கிறத मैं கொடுப்பேன். तुम्हारे लिए जो रखा उसे दूंगा. அல்லேலூயா. हालेलुया. ஏசாயா 51 அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது एशाया 51 उसका 9 में हम पढ़ते हैं. அங்க சொல்லுகிறது, எலும்பு எலும்பு பெலன்கொள், वो कहा गया है कि उठ उठ கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு, ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. அல்லேலூயா. हालेलुया. சொல்லுகிறது, ये कहा गया है, எலும்பு எலும்பு उठ उठ பெலன்கொள், तू दाढ़स बांध कर बल पा ले. கர்த்தரின் புயமே, हे परमेश्वर के बुझ बल, கர்த்தரின் புயமே हे परमेश्वर के बुझ बल. முந்தின நாட்களில் எழும்புறபடி இன்னைக்கு எழும்ப வேண்டும். जैसे पहले के दिनों में तू उठा वैसे उठना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. முந்தின நாட்களில पहले के दिनों में நீங்கள் கர்த்தருக்காய் எப்படி எழும்பினீர்களோ, आप परमेश्वर के लिए जैसे उठे थे, முந்தின நாட்கள்ல आप पहले
दिनों நீங்கள் में எப்படி வைராக்கியமா இருந்தீர்களோ, आप जैसे जलन के साथ थे, முந்தின நாட்களிலே पहले के दिनों में எப்படி தேவனோடு உறவில் இருந்தீர்களோ, जैसे परमेश्वर के साथ रिश्ते में थे, அந்த நாட்களில் இருந்தபடி எழும்ப வேண்டும் என்று ஆவியானவர் उन விரும்புகிறார். दिनों के समान उठने के लिए पवित्र आत्मा कहता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। முந்தின நாட்களில் இருந்த உங்கள் நிலைகளை பாருங்கள். आपके पहले के दिनों की स्थिति को याद करो। முந்தின நாட்கள் நீங்கள் இருந்த அந்த தேவனோடு இருந்த ஐக்கியத்தை யோசித்து பாருங்கள். आप पहले के दिनों परमेश्वर के साथ के मेल मिलाप को याद करो। அன்றைக்கு கர்த்தருக்காக எதை வேண்டாலும் செய்வதற்கு துறப்பதற்கும் ஆயத்தமாய் இருந்தோமே, उस दिन परमेश्वर के लिए कुछ भी करने के लिए खोलने के लिए तैयार थे। இன்றைக்கு அந்த வைராக்கியம் அந்த வெறுப்பு நம்மட்ட இருக்கிறதா? आज वो जलन वो हमारे अंदर हिम्मत है क्या? முந்தின நாட்களில் पहले के दिनों में ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபொழுது நான் மனமகிழ்ச்சியாய் இருந்தேன். कलीसिया को जाते कहते ही हमारे अंदर एक बड़ी खुशी होती இன்னைக்கு थी। ஆலயத்துக்கு போனா சில பேருக்கு துக்கமா இருக்கு. आज कलीसिया में जाना कहे तो कुछ लोगों को दुख ஆலயத்துக்கு होता है। ஏன்டா போனோம்? कलीसिया में क्यों जाना அந்த है? மாதிரி சூழலை இருக்கிறது. वैसे एक परिस्थिति में ஆண்டவர் आज है। சொல்லுகிறார், परमेश्वर कहता நீ है முந்தின நாட்கள் இருந்ததை போல எழும்பு. तो पहले के दिनों के समान उठ, ஏன்னா ராகாப்பை துண்டித்தது வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான். क्योंकि राहाब को टुकड़े करने वाले और अजगर को कुचलने वाला तू ही था। அன்றைக்கு சாத்தானை ஜெயிச்சீங்க. उस दिन शैतान पर विजय पाया। அன்னைக்கு பிசாச ஓட ஓட उस விரட்டினீங்க. दिन शैतान को दौड़ाकर भगाया। ஆனா இன்னைக்கு लेकिन आज நம்ம என்ன பண்ணி கொண்டு आज இருக்கோம்? हम क्या कर रहे हैं? இன்னைக்கு அதே மாதிரி பிசாச துரத்துறீங்களா? आज क्या वैसे ही शैतान को भगाते அவருடைய हैं? சதி மோசங்களை முறியடிக்கிறீங்களா? उसके चतुराई को मार அவன் गिराते கொண்டு हैं? வருகிற சோதனையை ஜெயிக்கிறீங்களா? और आने वाले परीक्षा को जीतते हैं क्या? முந்தின நாட்கள் நீங்கள் துண்டித்தவர்கள் தானே. पहले के दिनों में आपने टुकड़े किए थे। முந்தின उसके நாட்கள் உங்கள் பலன் வெளிப்பட்டது தானே. पहले के दिनों में आपके सामर्थ प्रकट முந்தின हुई थी। நாட்களில் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது வெளிப்பட்டது தானே. पहले के दिनों में परमेश्वर का सामर्थ आपके द्वारा प्रकट हुई। இன்னைக்கு ஏன் ஒண்ணுமில்லாத போல आज இருக்கிறீங்க? क्यों खालीपन के समान बैठे हैं? இன்னைக்கு ஏன் அப்படி அமர்ந்து இருக்கணும்? आज क्यों हम ऐसे चुप बैठे हैं? இந்த வருடத்தின் கடைசியில ये ஆண்டவர் साल சொல்லுகிற के- ஒரு வார்த்தை என்ன ये தெரியுமா? साल के आखिर में परमेश्वर कहने वाला वचन क्या முந்தின है? நாட்கள் இருந்தது போல நான் உன்னை மாற்ற விரும்புகிறேன். पहले के दिनों के समान मैं तुझे बदलना चाहता முந்தின हूं। நாட்கள் நீ எப்படி வைராக்கியமாய் இருந்த அந்த வைராக்கியத்தை கொடுக்க விரும்புகிறேன். पहले के दिनों का जैसे तू जलन के साथ थे वो जलन को அந்த देना चाहता நாட்களில் हूं। இருந்த கர்த்தருக்காய் ஓடின ஓட்டத்தை மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்க उन வேண்டும். दिनों में परमेश्वर के लिए दौड़ तूने दिखाया उसे फिर से शुरू करना அந்த है। நாட்கள்ல கர்த்தருக்காய் இருந்த அந்த வெறுப்பின் வாழ்க்கை இன்றைக்கு மறுபடியும் வேண்டும். उस दिनों में परमेश्वर के लिए जो तुमने जलन दिखाए वो फिर से चाहिए। அந்த நாட்கள்ல சுவிசேஷத்திற்காய் ஓடின ஓட்டங்கள் மறுபடியும் துவக்கப்பட வேண்டும். उन दिनों में सुसमाचार के लिए जो दौड़ दिखाई वो फिर से शुरू करना है। புதிய வருடத்துல नए साल में புதிய வருடத்துல नए साल में நீங்கள் கர்த்தருக்காய் ஓடணும். ये परमेश्वर के लिए तुम दौड़ना இன்னும் है வல்லமையை தரித்துக் கொள்ளணும். और भी सामर्थ्य को இன்னும் धारण புதிய करना பலன் கொள்ள है வேண்டும். और भी नए बल को புதிய पाना है। வல்லமையோடு ஓட வேண்டும் नए என்றால் बल के साथ दौड़ना है। இந்த तो கடைசி நாட்கள்ல ये आखिरी दिनों में கொஞ்சம் சீர்படுத்திருங்க. थोड़ा अपने आप को सुधार கொஞ்சம் लो, உங்களை ஒழுங்குபடுத்துங்க. थोड़ा अपने आप को ठीक कर लो। எதெல்லாம் குறையா இருக்கிறதோ जिन जिन बातों में कमी அதையெல்லாம் घटी கொஞ்சம் है சரிபடுத்த வாங்க. वो सब को सुधारने के लिए आइए। எதெல்லாம் உங்களுக்கு இது தேவையில்லாத காரியம் வாழ்க்கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ जो जो ये जरूरत नहीं है मेरे जीवन में है आप सोचते हैं அதையெல்லாம் இந்த நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஒப்புரவாகுங்க. वो सब को परमेश्वर के समूह में रख कर मेल मिलाप कर लो। ஆவியானவர் சொல்லுகிறது, पवित्र आत्मा कहता நான் முன்னாடி செயல்பட்ட மாதிரி உன்னோடு கூட मैं செயல்பட. जैसे पहले मैंने क्रिया किया वैसे तेरे साथ करना முன்னாடி நீ चाहता हूं। இருந்ததுபடி மறுபடியும் உன்னை நான் செழிக்க पहले के வைக்கணும். समान मैं तुझे वैसे ही बनाना चाहता हूं। முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில மறுபடியும் நீங்கள் வாழணும். पहले जिए हुए जीवन के समान फिर से जीना है। இன்னைக்கு தூங்குகிற நீ விழித்தெழுங்க. आज तो सोया हुआ है तू जाग जा। கொஞ்சம் கர்த்தருக்காய் எழும்ப थोड़ा பிரயாசப்படுங்க. परमेश्वर के लिए उठने के लिए प्रयास करो। எதற்காக எழும்ப வேண்டும்? इसलिए हमें उठना है। ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் சுருக்கமாய் பார்க்க कुछ போகிறோம். बातों को शास्त्र से हम जल्दी से देखने वाले हैं। வேதத்தில் शास्त्र में நன்றாக ஓடி अच्छे से दौड़कर திரும்ப படுத்துக்கொண்டு फिर से लेटकर இனி ஓடவே மாட்டேன்னு मैं சொன்னவங்க इसके बाद नहीं दौड़ूंगा ऐसे कहा हुआ। ஆண்டவர் எப்படி எழுப்பி ஓட வைத்தார். परमेश्वर ने कैसे जगाकर दौड़ाया। அதே சூழ்நிலையில தான் இங்க சில பேர் இருக்கிறீங்க. आज वैसे परिस्थिति में हम कई लोग हैं। ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிப்பார். परमेश्वर आज हमें ஆண்டவர் जिलाएगा। இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற காரியம் परमेश्वर आज आपसे भविष्यवाणी की रूप में कहने மறுபடியும் உங்களை वाली बात। உயிர்ப்பித்து ஓட வைப்பார். मैं फिर से तुम्हें जिलाकर दौड़ाऊंगा। மறுபடியும் உங்களை எழுப்பி ஓட வைப்பார். फिर से तुम्हें जगाकर दौड़ने लगाऊंगा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. पहले राजा 19वें अध्याय में 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் पहले राजा 19वां अध्याय 5ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். 5वां वचन को कोई पढ़ेंगे। ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இங்கு நம்ம பார்க்கிறோம் यहाँ पर हम देखते हैं எலியா என்கிற தெய்வ மனுஷன்
एलिया नाम का परमेश्वर ஒரு का दास சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டிருக்கிறார். एक जाऊ के पेड़ के नीचे सोया ஒரு हुआ है. சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டிருந்து एक जाऊ के पेड़ के नीचे सोकर நித்திரை பண்ணினார். वो नींद में था. அல்லேலூயா. हालेलुया. நித்திரை பண்ணினார். वो सो रहा था. இப்ப நித்திரை பண்ணுகிற अब सोते हुए அந்த எலியாவை उस एलिया ஒரு को தூதன் வந்து தட்டி எழுப்பினார். एक दूध ने आकर தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு என்று சொன்னார். उठाकर कहा कि तू खाना खा ले. அவன் விழித்து பார்த்தபோது वो जब जाग कर देखा இதோ தலையில் சுடப்பட்ட அடை இருந்தது. उसके सर के पास तला हुआ एक रोटी थी. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் அவன் தலைமாட்டில் இருந்தது. एक बर्तन में पानी उसके सर के तले थे. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் तब கொண்டான். वो खाकर पीकर फिर से लेट गया. அல்லேலூயா. हालेलुया. மறுபடியும் படுத்துட்டார். फिर से सो गया. மறுபடியும் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து फिर से परमेश्वर का दूत दूसरी बार அவனை आकर தட்டி எழுப்பி उसे थपथपाकर जगाकर எழுந்திரு போஜனம் பண்ணு, उठ भोजन कर, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். तू करने वाला सफर बहुत दूर है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கொஞ்சம் கவனமா இங்க கேளுங்க. थोड़ा ध्यान से यहाँ सुनिए. இங்க எலியாவை குறித்து நம்ம यहाँ பார்க்கிறோம். पर एलिया के बारे में हम देखते இந்த हैं. எலியா ஏன் படுத்தார்? एलिया क्यों सो गया? எலியாவுக்கு இந்த நேரத்தில் நித்திரை வர காரணம் என்ன? एलिया को इस समय में नींद आने का कारण क्या है? ஆண்டவர் அவனுக்கு வெகு தூர பிரயாணம் வைத்திருந்தும் परमेश्वर ने उसके लिए एक लंबी सफर रखने அந்த पर भी பிரயாணத்தை செய்யாமல் वो सफर को किए बिना ஏன் எலியா படுத்துக் கொண்டார்? क्यों एलिया लेट गया? இந்த எலியா அதற்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ये एलिया इसके लिए बताने वाला कारण क्या है? 10ஆம் வசனத்தை பாருங்க. 10वें वचन में देखिए. அதற்கு அவன் சொல்லுகிறான், तब वो कहता है, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக सेनाओं के परमेश्वर यहोवा के வெகு लिए பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். बड़े जलन के साथ में था. இஸ்ரவேல் புத்திரர் इस्राएल के पुत्र உமது உடன்படிக்கைகளை தள்ளிவிட்டார்கள். तेरे वाचाओं को उन्होंने टुकरा दिया. உம்முடைய பலிபீடங்களை இடித்து तेरे वेदियों को उन्होंने உம்முடைய तोड़कर தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள். तेरे भविष्यवक्ताओं को तलवार से நான் काट दिए. ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். केवल मैं एक मात्र में अकेला बचा என் हुआ हूं. பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். मेरे जान के पीछे भी वो लगे पड़े हैं. அல்லேலூயா. हालेलुया. எலியா தான் படுத்ததற்கான ஒரு காரணத்தை சொல்லுகிறார். एलिया अपने सोने का एक कारण बताता இன்னைக்கு है. சில நேரத்துல आज कुछ समय में நாம் செய்யாமல் சும்மா இருப்பதற்கு பல காரணங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். हम किए बिना रहने के लिए कुछ कारण को बताते हैं. கர்த்தருக்காக ஏதும் செய்யாதபடிக்கு परमेश्वर के लिए कुछ करे बिना रहने के தூங்கிக் लिए, கொண்டு இருப்பதற்கு, सोने रहने के लिए, ஆலயத்தில் வர முடியாதபடிக்கு, भवन में न आने के வீட்டில் लिए, இருப்பதற்கு, घर पर रहने के लिए, ஆராதனையில் ஒழுங்கா ஆராதிக்க முடியாதபடிக்கு, आराधना में ठीक से आराधना न சோம்பேறியா करने के लिए, இருப்பதற்கு आलसी बनकर रहने के நம்ம लिए பல ரீசனை பல காரணங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். हम कई सारे कारण को बताते இங்க रहते हैं. எலியாவும் அப்படிதான் அடுக்கிறார். यहाँ पर एलिया भी ऐसे ही कारण நான் बताता சும்மா है. படுக்கலப்பா, मैं ऐसे ही नहीं लेटा நான் हूँ, சும்மா தூங்கல, मैं ऐसे ही नहीं सोया எனக்கு हुआ தெரியும் हूँ. என்னுடைய ஓட்டம் ரொம்ப நீளமானது, मैं जानता हूँ कि मेरी सफर दूर है, என்னுடைய பிரயாணம் ரொம்ப தூரம், मेरा सफर बहुत दूर है, मैं ஆனாலும் जानता நான் ஏன் हूँ, இடையில படுத்தேன்? लेकिन फिर भी मैं क्यों बीच में सोया हूँ? அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் वो இருந்தேன். कहता है कि मैं परमेश्वर के लिए बहुत भक्ति भाव के साथ நான் था. சும்மா வந்து படுக்கல, मैं ऐसे आकर नहीं लेटा நான் हूँ, ஒண்ணும் செய்யாமல வந்து படுக்கல, मैं ऐसे चुप आकर नहीं நான் लेटा हूँ. கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தேன். मैं परमेश्वर के लिए जलन அந்த दिखाया. வைராக்கியம் இந்த தேசமே அறியும். वो जलन को ये पूरी देश जानती है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்காக எலியா எவ்வளவு வைராக்கியமாய் இருந்தார் என்பதை परमेश्वर के लिए एलिया जितना जलन के साथ था, அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். उन दिनों के सारे इजराइली उसे जानते हैं. அத்தனை இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு वो सारे इजराइलियों को लेकर வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர் தான் இந்த எலியா. स्वर्ग से अग्नि को उतारने वाला ये एलिया, அவ்வளவு மகா வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு மனிதன், इतने महान जलन के साथ जिया हुआ கர்த்தருடைய मनुष्य, வார்த்தையை வைத்திருக்கிற ஒரு மனிதன், परमेश्वर के वचन को रखा हुआ एक கர்த்தருடைய मनुष्य, வல்லமையை இறக்கின ஒரு மனிதன் परमेश्वर के सामर्थ्य को उतारा हुआ मनुष्य இன்னைக்கு படுத்து கிடக்கிறான். आज वो सोया है. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு படுத்து கிடக்கிறான். आज वो सोया हुआ है. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த நிலையில இங்க आज இருக்கீங்க? कितने लोग इसी स्थिति में हैं. நானும் ஜெபிச்சு அற்புதம் நடந்த நாட்கள் मैं உண்டு. भी प्रार्थना कर कर चमत्कार हुए दिन நானும் थे. கர்த்தருக்காக சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணின நாட்கள் मैं உண்டு. भी सुसमाचार बताकर लोगों को कमाए हुए दिन थे. நானும் கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்த நாட்கள் உண்டு. मैं भी परमेश्वर के लिए जलन दिखाए हुए दिन थे. ஆனா அது இன்னைக்கு இல்ல, लेकिन वो आज नहीं है. இன்னைக்கு ஒரு நாள் பண்ணேன்.
आज कभी तो किया என்னைக்கே मैंने, ஒரு நாள் நான் அதெல்லாம் பண்ணேன். कभी तो मैंने इसे किया था, ஆனா இன்னைக்கு लेकिन आज நான் படுத்து கிடக்குறேன்பா. मैं सोया हुआ हूं। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு காரணம் என்ன? उसका कारण क्या है? நான் இவ்வளவு வைராக்கியமா இருந்தோம், मैं इतने जलन के साथ இந்த रहकर भी ஜனங்கள் ये लोग சரியில்லப்பா. वो ठीक नहीं है। हालेलुया। हालेलुया। காரணம் என்ன சொல்றாரு தெரியுமா? कारण क्या बताता நான் है? இவ்வளவு வைராக்கியமா இருந்தேன், मैं इतने जलन के साथ ஆனா था, लेकिन இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइली உம்முடைய உடன்படிக்கையை தள்ளி விட்டாங்க, तेरे वाचाओं को टुकरा दिए, உம்முடைய பலிபீடத்தை இடிச்சிட்டாங்க. तेरे वेदियों को तोड़ दिए। அல்லேலூயா. हालेलुया। சில நேரத்துல कुछ समय में நாம் சும்மா இருப்பதுக்கு காரணத்தை மற்றவர்கள் மீது தள்ளுவோம். हम चुप रहने के लिए कारण किसी और पर ढकेल देते நாம் हैं। ஊழியம் செய்ய முடியாததுக்கு காரணத்தை மற்றவங்க மீது போடுறோம். हम सेवा नहीं करने का कारण किसी और पर लगाते हैं। எலியாவின் நிலையும் அதுதான். एलिया की स्थिति भी यही எலியாவின் थी। நிலையும் அதுதான். एलिया की स्थिति भी यही அவர் थी। என்ன சொன்னார் தெரியுமா? उसने क्या कहा? நான் வைராக்கியமா தான் இருந்தேன், मैं बड़े जलन के साथ था, ஆனா இந்த ஜனங்கள் வைராக்கியமா இல்ல, लेकिन ये लोग बड़े जलन இந்த के साथ ஜனங்கள் नहीं है। உடன்படிக்கையில இல்ல, ये लोग वाचा में नहीं இந்த है। ஜனங்கள் பலிபீடத்தை இடிச்சு போட்டாங்க, ये लोगों ने वेदी को तोड़ இந்த दिए। ஜனங்கள் இருமனமா இருந்தாங்க. ये लोग दो मन के साथ थे। நான் ஒழுங்கா தான் मैं இருந்தேன், तो ठीक था, என் கூட இருக்கிறவங்க தான் சரியில்லை. मेरे साथ जो थे वो सही नहीं है। எத்தனை பேர் இந்த காரணத்தை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? इतने लोग यही कारण बताते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. आप अपने आप को जांच कर உங்களை நீங்களே देखिए। ஆராய்ந்து आप பாருங்க. अपने आप को जांच पड़ताल कीजिए। பலிபீடத்தெல்லாம் இடிச்சிட்டாங்கப்பா. वेदियों को सब तोड़ அது दिए। மாத்திரமல்ல, केवल इतना ही नहीं, எல்லா தீர்க்கதரிசியும் கொன்னுட்டாங்க. सारे भविष्यवक्ताओं को मार डाले। அல்லேலூயா. हालेलुया। எல்லாத்தையும் கொன்னுட்டாங்க. सबको मार गिरा दिए। நான் மட்டும் தான் இருக்கிறேன். केवल मैं बचा நான் हूं। என்ன பண்ண முடியும்? मैं क्या कर सकता हूं? அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்காக நன்றாய் ஓடினவர்தான், परमेश्वर के लिए अच्छा दौड़ा हुआ था, கர்த்தருக்காக வைராக்கியத்தை வெளிப்படுத்தினவர்தான், परमेश्वर के लिए अच्छा जलन दिखाया हुआ था। அல்லேலூயா. हालेलुया। சரித்திரத்திலே இல்லாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர்தான். इतिहास में नहीं है ऐसे चमत्कार चिन्हों को किया है। எலியாவை போல एलिया के समान வல்லமையாய் செயல்பட்ட தீர்க்கதரிசிகள் மிக குறைவு. सामर्थ रीति से क्रिया किए हुए भविष्यवक्ता அந்த बहुत அளவுக்கு कम है। வல்லமையாய் செயல்பட்டவர்தான். अपने रूप में अपने आप को सामर्थ्य दिखाया ஆனால் है। இன்று लेकिन आज आज படுத்து கிடக்கிறார். वो सोया हुआ है। அல்லேலூயா. हालेलुया। படுத்து கிடக்கிறார். वो सोया हुआ है। எங்க போய் படுத்திருக்கிறார்? कहां जाकर सोया हुआ சரி, है? படுத்ததே படுத்தாரு. सोया तो सोया, ஆண்டவர் வைத்த அந்த தூரத்தை முடிச்சிட்டாது படுத்திருக்கலாம்ல, परमेश्वर ने रखे हुए दूरी को पूरा कर कर அந்த सो सकते ஓட்டத்தை थे। முடிச்சிட்டாது படுத்திருக்கலாம்ல. वो दौड़कर पूरा कर कर सो सकते थे। அல்லேலூயா. हालेलुया। நீங்க எங்க படுத்திருக்கீங்க ரொம்ப முக்கியம். आप कहां पर सोए हुए बहुत मुख्य உங்க है। ஓட்டத்தை முடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. आप अपने दौड़ को पूरा कर कर सो गए तो अच्छी बात உங்களுக்காக है। வைத்த ஊழியத்தை முடிச்சிட்டு நீங்க படுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. आपके लिए रखे हुए सेवा को पूरा कर कर सोए तो अच्छी बात है। இடையில ஊழியத்தை நிப்பாட்டிட்டு, ஓட்டத்தை நிப்பாட்டிட்டு, விசுவாசத்தை நிப்பாட்டிட்டு நீங்க படுத்துறீங்கன்னா you are in a danger zone. लेकिन बीच में सेवा को रोक कर, आपको दिए हुए काम को रोक कर अगर आप सो गए तो आप बड़े खतरे में हो। நீங்க ரைட் பிளேஸ்ல இல்ல, आप सही जगह पर நீங்க नहीं சரியான हो। இடத்துல இல்ல. आप सही जगह पर नहीं हो। அல்லேலூயா. हालेलुया। இங்க பாருங்க, यहाँ पर हम देखते இந்த हैं 19ஆம் அதிகாரத்துல 19वें अध्याय में யேசபேல் ஆள் அனுப்பி எலியாவை கொல்ல போறன்னு சொல்றா. एलिजाबेल अपने आदमियों को भेजकर एलिया को मारने के लिए कहती है। எலியாவுக்கு இது தெரிஞ்சிடுச்சு. एलिया इसे जान लिया, பிராணனை காப்பதற்காக ஓடி போறா. अपने जान को बचाने के लिए दौड़ता है। வேலைக்காரன் ஒரு வழியில நிப்பாட்டியாச்சு. नौकर को एक जगह पर खड़ा कर दिया। வனாந்தரத்துல ஒரு நாள் பிரயாண தூரம் போகிறாரு. जंगल में एक दिन के दूरी तक वो चलता है। போய் जाकर ஒரு நாள் பிரயாண தூரம் போனார். एक दिन के दूरी तक चलकर, அல்லேலூயா, हालेलुया, போய் ஒரு சூரிய செடிக்குள்ள படுத்துட்டு சொல்லிட்டாரு, நான் சாகணும்ப்பா, जाकर एक जाऊ के पेड़ के नीचे सोकर कहता நான் है मुझे என் பிதாக்களை मरना है, பிறகு ரொம்ப நல்லவன் இல்ல. मैं बहुत अच्छा नहीं हूं। சூரிய செடிக்குள்ள படுத்துக்கிட்டார். जाऊ के पेड़ के नीचे सो गया। அல்லேலூயா. हालेलुया। எங்க போனதே போனாருங்க. तो गया तो गया। என்னுடைய கேள்வி இதுதான். मेरा सवाल यही है, அவர் போனதே போனாரு. वो तो गया, கூட ஒரு 40 நாள் நடந்து கர்மேல் மரத்துல போய் படுத்துக்கலாம் ஒரேடியா. अगर साथ में 40 दिन चलकर करमेल पर्वत पर அந்த जाकर தேவ பர்வதத்துல போய் படுத்துக்கலாம் அல்லவா? परमेश्वर के पर्वत पर जाकर सो அவருடைய सकते பிரயாணத்தை थे। அதுவரைக்கும் தான் ஆண்டவர் வைத்திருந்தார். उसके सफर परमेश्वर ने वहां तक रखे थे। இங்க இருந்து எழுப்பி எங்க கொண்டு போனாரு? यहाँ से जगाकर कहां ले गए? இவனை தட்டி எழுப்பி, इसे जगाकर, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், तो जाने वाली दूरी बहुत दूर எதுவரைக்கும் है। போனான் தெரியுமா? कहां तक गया? 40 நாட்கள் இரவும் பகல் நடந்து தேவ பர்வதம் வரைக்கும் போனார். 40 दिन दिन रात चलकर परमेश्वर के पर्वत करमेल तक गया। படுக்கிறதே படுக்கீங்க, தேவ பர்வதத்துல போய் படுங்க. आप सो तो रहे हो, लेकिन परमेश्वर के पर्वत पर சூறை जाकर सो செடிக்குள்ள जाओ। படுத்து என்ன வேலை? लेकिन जाऊ के पेड़ के नीचे सोकर எங்க क्या? சாகணும்னு முடிவு பண்ணியாச்சு. आपने मरना है कर निर्णय ले ஒரு लिया। நாள் நடந்து ஏன் சாகணும்? 40 நாள் நடந்துட்டு சாகுங்களேன். एक दिन चलकर क्यों मरना है? 40 दिन चलकर मरो। எலியாவிடம் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். एलिया के पास परमेश्वर ने यही चाहा। அல்லேலூயா. हालेलुया। அவன் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. तो जाने वाली दूरी बहुत ஆனா है, கொஞ்ச தூரம் போயிட்டு लेकिन थोड़ी दूरी जाकर இது எனக்கு போது நிப்பாட்டிட்டார். ये काफी है कर रोक
रोक लिया। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் ஆண்டவர் பார்த்தார். எலியாவே, इसीलिए परमेश्वर ने எனக்கு कहा, தெரியும் நீ एलिया, படுத்திருக்கிற நிலை எனக்கு मैं தெரியும். जानता हूँ तू सोया हुआ स्थिति क्या எனக்கு है। தெரியும் நீ வைராக்கியமாய் இருந்தவன் தான். मैं जानता हूँ तू जलन के साथ था। எனக்கு தெரியும் இந்த ஜனங்கள்லாம் பொல்லாதவங்க தான். मैं जानता हूँ ये सारे लोग बुरे हैं। எனக்கு தெரியும் உன் தலையை வெட்ட இயேசபேல் ஆளை அனுப்புறார். मैं जानता हूँ कि तेरे सर को काटने इसेबेल ने लोगों को भेजा எல்லாமே है। எனக்கு தெரியும்பா. ये सब कुछ मैं जानता हूँ। ஆனா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? लेकिन तुझे क्या करना है? இங்க படுத்திருக்கிறாத. यहाँ तो जो सोया இந்த இடம் உனக்கான இடம் அல்ல. ये जगह तेरे लिए नहीं இது है। நீ சாக வேண்டிய இடம் அல்ல. ये तू मरने वाली जगह இந்த नहीं है। வனாந்தரம் நீ சாக வேண்டிய இடம் அல்ல. ये रेगिस्तान तू मरने वाली जगह नहीं இந்த है। சூறைச் செடி உனக்கு அடைக்கலமான இடம் அல்ல. ये जाऊ का पेड़ तेरे लिए सुरक्षा नहीं है। கொஞ்சம் ஆகாரத்தை கொடுத்துட்டு சொன்னாரு, थोड़ा भोजन को देखकर कहता நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குல்ல, तू जाने वाली दूरी बहुत है, அது வரைக்கும் போயிரு அப்படின்ட்டு. वहां तक तू चले जा कहता है। அல்லேலூயா. हालेलुया। அது வரைக்கும் போயிரு அப்படின்ட்டு. वहां तक तू जा कहता है। 40 நாட்கள் நடந்து தேவ பர்வதத்துல போய் 40 உட்கார்ந்து दिन चलकर परमेश्वर के पर्वत पर जाकर ஒரு बैठा பகை है। உள்ள போய் மறுபடியும் உட்கார்ந்துட்டார். वहां पर जाकर फिर से बैठ गया। ஆண்டவர் மறுபடியும் கூப்பிட்டார். परमेश्वर ने फिर से बुलाया, இங்க உனக்கு என்ன வேலை? यहाँ पर तेरा क्या काम है। அல்லேலூயா. हालेलुया। அங்கேயும் பாருங்களேன், वहां पर भी देखिए, தேவன் பேசுற இடத்துல போய் உட்காரல, परमेश्वर जहां पर बातें करता है वहां குகை जाकर உள்ள नहीं போய் बैठा। உட்கார்ந்து இருக்கிறார். वो जाकर गुफे में बैठा பிரச்சனை है। என்னன்னா இன்னும் பயம்தான். क्यों? समस्या क्या है? வெளியே अभी भी இருந்தா डर। எவனாவது பாத்துருவான், बाहर कोई मुझे देख लेगा। உள்ள குகைக்குள்ள இருந்தா யாரும் பார்க்க முடியாது. गुफे के अंदर रहूं चुप कर तो कोई मुझे देख नहीं ஆண்டவர் வெளியே सकेगा। கூப்பிட்டாரு. परमेश्वर ने बाहर கூப்பிட்டு बुलाया, சொன்னாரு, बुलाकर कहा, எலியாவே एलिया, உன் ஊழியத்தை முடிக்கணுமா? तेरे सेवा को पूरा உடைய करना है ஓட்டத்தை क्या? முடிக்கணுமா? तेरे दौड़ को पूरा करना है ஓகே, क्या? நான் ரெடியா இருக்கிறேன். ठीक है, मैं तैयार ஆனா हूं। அதுக்கு முன்னாடி लेकिन उससे நீ पहले செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்துட்டு தான் तू சாகணும். करने वाले सेवा को पूरा कर कर तुझे मरना है। அல்லேலூயா. हालेलुया। நீ ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓட்டிட்டு தான் சாகணும். तू दौड़ने वाले दौड़ को पूरा कर कर உனக்கு तुझे இருக்கிற मरना है। அபிஷேகத்தை 3 பேருக்கு கொடுத்துட்டு தான் நீ சாகணும். तुझे जो अभिषेक है उसे 3 लोगों को देकर तुझे அது मरना வரைக்கும் है। எலியாவை அவர் விடல. तब तक एलिया को उसने नहीं छोड़ा। இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிற நம்மளை ஏன் ஆண்டவர் தட்டி தட்டி எழுப்புறார் தெரியுமா? आज सोए हुए हमें क्यों परमेश्वर फिर से जगाता है। படுத்து கொண்டு சாகணும்னு நினைக்கிற நம்ம ஏன் தட்டி எழுப்பிட்டு இருக்கிறாரு? सोकर मरने के लिए चाहने वाले हमें क्यों फिर से जगाता है। அவருக்கு தெரியும் वो जानता है நீங்களும் நானும் இன்னும் தொடர்ந்து ஓட வேண்டிய ஓட்டம் आप और இருக்கு. मैं लगातार दौड़ने वाले दौड़ बहुत दूर है। அத முடியிற வரைக்கும் என் தேவன் உங்களை தட்டிக்கிட்டே இருப்பார். वो पूरा होने तक मेरा परमेश्वर तुम्हें थपथपाते रहेगा। அவர் தட்டிக்கிட்டே இருப்பார். वो थपथपाते நீங்க रहेगा। எத்தனை முறை தூங்கினாலும் வந்து தட்டுவார். तुम कितनी बार सोने पर भी आकर நீ उठाएगा। எத்தனை முறை நீங்க சோம்பேறியா படுத்து கிடந்தாலும் தட்டுவார். तुम कितनी बार आलसी बनकर सोने पर भी तुम्हें उठाएगा। அப்படித்தான் இந்த ஆராதனையில உங்களை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. वैसे इस आराधना में वो तुम्हें थपथपा ஆராதனையில कर உங்களை जगा रहा தட்டிக்கிட்டு है। இருக்கிறாருங்க. इस आराधना में तुम्हें जगा रहा है। எத்தனை பேர் நான் மறுபடியும் அந்த வைராக்கியத்துக்கு போகணும்னு சொல்றீங்க? कितने लोग मैं फिर से उस जलन में जाना है कहते हो। என்னுடைய ஓட்டத்தை முடிக்காம, मैं अपने दौड़ को पूरा किए எனக்காய் बिना, வைத்த ஊழியத்தை நிறைவேற்றாம मेरे लिए रखे हुए सेवा को पूरे இந்த किए बिना, உலகத்திலிருந்து என் உயிர் ये எடுக்கப்படக்கூடாது. दुनिया से मेरा जान नहीं जाना। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் ஒரு தெய்வ பிள்ளையுடைய நம்பிக்கையா இருக்க यही வேண்டும். एक परमेश्वर के मनुष्य का एक ஒரு भरोसा கிறிஸ்தவ होना பிள்ளை நம்பிக்கை என்ன தெரியுமா? है। एक मसीही जीवन का एक भरोसा क्या எனக்காக है? வைத்திருக்கிற ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடத்தை பெற मेरे வேண்டும். लिए रखे गए दौड़ को पूरा कर कर विश्वास को थाम कर धर्मी के मुकुट को मैं पा लेना है। அல்லேலூயா. हालेलुया। ஓட்டத்தை இடையில நிறுத்துவதற்கு உங்களை அழைக்கல. दौड़ को बीच में रोकने के लिए तुम्हें नहीं बुलाया உங்க गया। ஊழியத்துல இடையில நிறுத்திட்டு ஓடுவதற்கு அபிஷேகம் கொடுக்கல. तुम्हें सेवा को आधे में रोककर दौड़ जाने के लिए तुम्हें अभिषेक உங்கள் नहीं दिया விசுவாச गया। வாழ்க்கையை இடையில விட்டு போகிறதுக்கு விசுவாசத்திற்குரிய அபிஷேகத்தை கொடுக்கல. तुम्हारे विश्वास के जीवन में आधे में छोड़कर जाने के लिए तुम्हें विश्वास नहीं दिया गया தூங்கி है। கொண்டிருக்கிற எலியாக்கள் நீ கொஞ்சம் எழும்புங்க. सोए हुए एलिया है, तुम उठ जाओ, கொஞ்சம் எழும்புங்க. थोड़ा उठ जाओ। நீ ஆண்டவர் மறுபடியும் இரக்கத்தோடு தட்டி கொண்டு आज இருக்கிறார். परमेश्वर फिर से दया के साथ तुम्हें उठाता है। சாப்பிட்டுட்டு தூங்கினவன் அப்படியே விட ஆண்டவர் முடியாதா? खाकर सोने वाले को परमेश्वर ऐसे छोड़ नहीं सकते। ஏன் இரண்டாவது முறை வந்து கர்த்தருடைய தூதன் வந்து எழுப்பினார்? क्यों दूसरी बार आकर परमेश्वर को दूध ने आकर அங்க उठाया? சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய தூதன் யார் தெரியும்? वहां पर कहा गया परमेश्वर का दूध कौन है? தேவதூதன் வந்தா தேவதூதனை போட்டிருப்பாங்க. परमेश्वर का दूध आया कर कर இந்த कहा हुआ। கர்த்தருடைய தூதன் சொல்லப்படுகிற இடத்துல இயேசு வருகிறார். ये பழைய परमेश्वर ஏற்பாட்டுல के दूध ऐसे कहा हुआ जगह पर यीशु आता है। இயேசு வந்து அவனை தட்டி எழுப்புறார். यीशु ये पुराने करार में எலியாவே, आकर उसे उठाता है। एलिया, எலியாவே, एलिया, கொஞ்சம் எழும்புப்பா. थोड़ा उठ जा। நீ போய் நான் ஆசைகள் அபிஷேகம் பண்ணணும். तू जाकर एसेगेल को நீ अभिषेक யெகூ करना। அபிஷேகம் பண்ணணும். यहू का अभिषेक करना। எலிசா அபிஷேகம் பண்ணணும். एलिशा को अभिषेक करना। உனக்கான ஊழியம் இருக்கணும். तेरे लिए सेवा और है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு
அதே இயேசு கிறிஸ்து आज वही यीशु मसीह கிருபையுள்ளவராய் अनुग्रहकारी இரக்கமுள்ளவராய் एक दयालु बनकर நாம் தூங்கிட்டு இருக்கிற நம்ம எழுப்புறாரு. सोए हुए हमें वो उठाता है, இடையில ஊழியத்தை விட்ட நம்மளை எழுப்புறாரு. बीच में सेवा को छोड़े हमें उठाता है, இடையில விசுவாச ஓட்டத்தை விட்ட நம்மை தட்டுறாரு. बीच में विश्वास को दौड़ कर छोड़े हमें थपथपाता है. அவருடைய ஒரே விருப்பம் என்ன தெரியுமா? उसकी एकमात्र चाहत क्या है? நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும். आप लगातार दौड़ना, தொடர்ந்து ஓடணும். आप लगातार दौड़ना. हालेलुया, हालेलुया. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. हालेलुया. சோர்ந்து போயிட்டீங்களா? अब निराश हो गए क्या? ரொம்ப அவமானப்பட்டுட்டோம்ப்பா, बहुत अपमानित हुआ, ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். बहुत निराश हो चुका हूं. இனி எங்களுக்கு அது தேவையே இல்லை. इसके बाद मुझे ये नहीं चाहिए. சில பேர் அப்படிதான் விட்டுட்டீங்க. ऐसे कुछ लोग ने ऐसे छोड़ दिया. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர், थके हुए निराश के लिए वो बल देता है. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். जिससे बल नहीं है उससे वो बल देता है. வாலிபரும் இளைஞரும் இடறி போனாலும் கூட जवान उसे छोड़ देने पर भी கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். लेकिन परमेश्वर के लिए जो बाट जोते वो नए बल पाएंगे. அவர்கள் ஓடினாலும் சோர்ந்து போக वो மாட்டார்கள். दौड़ने पर भी नहीं थकेंगे, அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக वो மாட்டார்கள். चलने पर भी नहीं निराश होंगे. அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் वो கொடுக்கிறார். अभिषेक को இன்னைக்கு परमेश्वर அந்த देता வல்லமை தான் ஆண்டவர் है. आज கொடுக்கிறார். वही सामर्थ को परमेश्वर देता है. ஹல்லேலூயா. हालेलुया. பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், पौलुस प्रेरित कहता है, நாங்கெல்லாம் हम सब துடைத்து போடப்படுகிற அழுக்க போல இருக்கிறோம்ப்பா. हम दो पोछे जाने वाले एक मैले के எங்களெல்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. हमें सब ऐसे सोचते हैं. அந்த சோர்வுகள் தான் இன்னைக்கு அநேகருக்கு இருக்கு. वो निराशा ही कई लोगों के लिए है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த சோர்வு தான் वही निराशा என்ன அவமானப்படுத்துறாங்க. वो मुझे अपमानित करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. நான் செய்யறதை யாரும் ஏற்றுக்கொள்ள जो மாட்டேங்கிறாங்க. करता हूं कोई स्वीकारते नहीं, அதனால தான் நான் விட்டுட்டேன். इसीलिए मैंने छोड़ दिया. எலியாவை போல एलिया के समान சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? यदि आप थके हुए हैं, காவியான நம்மோடு आज பேசுகிறது. पवित्र आत्मा हमसे बातें நீ करता है. கொஞ்சம் எலும்பு, आज थोड़ा उठ जाओ, நான் மறுபடியும் உன்னை ஓட வைப்பேன். मैं फिर से तुझे दौड़ाने वाला हूं. மறுபடியும் உன்னை கொண்டு என் ஊழியத்தை செய்வேன். फिर से तुझे तेरे द्वारा मेरे உன்னை सेवा கொண்டு के என்னோட कराऊं. அநேகரை அபிஷேகிப்பேன். मेरे द्वारा मैं कई लोगों को अभिषेक உன்னை கொண்டு करूंगा. அநேகரை நடத்துவேன். तेरे द्वारा कई लोगों को चलाऊंगा. ஹல்லேலூயா. हालेलुया. சோர்வி நிமித்தம் படுத்து கிடக்கிறவர்களை एक கர்த்தர் थके हुए के எழுப்புவார். कारण कई जो लेटे हुए उससे परमेश्वर जगाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. இரண்டாவதாக दूसरा, கர்த்தர் ஏன் எழுப்புகிறார்? परमेश्वर क्यों இன்னொரு उठाता है? காரியத்தை பார்க்கிறோம். एक और बात को देखते 1 हैं. சாமுவேல் पहला शामुएल 3ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. तीसरा अध्याय में 1 आइए. சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் पहला सामुएल तीसरा अध्याय 4ஆம் वचனத்தை பார்க்கும் பொழுது उसके चौथे वचन में 3ஆம் 4ஆம் वचனத்தை பார்க்கிறோம். तीसरा चौथा वचन में देखते हैं, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டு அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி போது. இங்க பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं ஒரே ஆலயம், एक ही मनुष्य ஒரே இடத்தில் एक ही जगह पर 2 பேர் படுத்திருக்கிறார்கள். दो लोग सोए हुए हैं. அல்லேலூயா. हालेलुया. ஏலியும் படுத்திருக்கிறார். एली भी सोया हुआ. ஏலிலாம் ரொம்ப தூரமா படுக்கல. एली बहुत दूर नहीं सोया हुआ. சாமுவேல் அந்த இருள ஓடி ஏலிட்ட போற அளவுக்கு தூரத்துல படுத்திருக்கிறார். सामुएल उस अंधेरे में दौड़कर जाने लायक उतनी दूरी में एली सोया. அல்லேலூயா. हालेलुया. ரொம்ப தூரமாலாம் படுக்கல. बहुत दूर नहीं सोया हुआ. 2 பேருமே दोनों ஆலயத்தின் ஒரு பகுதியில தான் படுத்திருக்கிறாங்க. कलीसिया के एक जगह पर सोए हुए அன்றைக்கு हैं. இருந்தது ஆசரிப்பு கூடாரம். उन दिनों में एक मिलाप वाले तंबू, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் போக முடியாது. महापवित्र स्थान में कोई जा नहीं सकते. இவங்க மிஞ்சி போனா படுத்திருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலமா இருக்கணும், இல்லனா பிரகாரமா இருக்கணும். ज्यादा से ज्यादा ये सोए हुए जगह पवित्र स्थान या आंगन हो सकता है. பிரகாரத்துல நைட் படுக்க முடியாது, அங்க எல்லாம் பனி பயங்கரமா விழுந்திருக்கும். आंगन में ये रात में नहीं सो सकते, बहुत ओस पड़ी முடிந்த அளவு 2 பேரும் பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பாங்கன்னு जितना வெச்சுக்காங்களே. हो सके दोनों पवित्र स्थान में सोए हुए. ஹல்லேலூயா. हालेलुया. ரொம்ப தூரம் இல்ல, கொஞ்சம் பக்கம் பக்கத்துல படுத்து இருக்காங்க. तो
बाजू बाजू में सोए हैं। ஏலி அவர் எப்பொழுதும் படுக்கிற ஒரு இடத்துல படுத்திருக்கிறார். एली हमेशा सोने वाले जगह पर सोए हुए हैं। சாமுவேல் இந்த ஆலயத்துல சிறு பிள்ளையில இருந்து இருக்கிறதுனால और सामुएल भी इस कलीसिया में बहुत बालकपन அவருக்கு से ரெகுலர் इसलिए பிளேஸா தான் இருந்திருக்கணும். उसके लिए भी हमेशा सोने वाली जगह होगी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இப்ப ரெண்டு பேருமே படுத்திருக்காங்க. अब ये दोनों सोए हुए हैं। வசனம் சொல்லுகிறது वचन कहती है ஏலியினுடைய கண்கள் இருளடைந்து விட்டது. एली की आंखें बहुत अंधेर हो गई இப்போ है। ஏலியால பார்க்க முடியாது. एली अब देख नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் ஏலியால் சத்தத்தை கேட்க முடியும். लेकिन एली आवाज को सुन सकता அவருடைய है। செவிகள் அடைக்கப்படல. उसके कान बंद नहीं हुए। அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்ல வர்றது புரியுதா मैं உங்களுக்கு? जो कहना चाहता हूं आप समझ पा रहे हो। ஏலியால एली கர்த்தர் வந்து நின்றா பார்க்க முடியாமல் இருக்கலாம். परमेश्वर आकर खड़े हुए तो वो देख नहीं सकेगा। ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதவன் அல்ல. लेकिन परमेश्वर की आवाज को वो सुन नहीं सकेगा ऐसा नहीं है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வெளிப்பாடுகளை அறிய முடியாதவன் அல்ல. परमेश्वर के प्रकटीकरण को नहीं पा सकता ऐसा नहीं। கர்த்தருடைய தரிசனங்களை பார்க்க முடியாதவன் அல்ல. परमेश्वर के दर्शन को नहीं देख सकता ऐसा नहीं। கர்த்தருடைய வார்த்தைகளை அறியாதவன் அல்ல. परमेश्वर के वचन को नहीं जानता ऐसा இப்ப नहीं அதே है। ஏலியும் சாமுவேலும் ஒரு இடத்தில் अब படுத்திருக்கிறார்கள். वही एली और सामुएल एक जगह पर ரெண்டு सोए हुए பேருக்குள்ள हैं। வித்தியாசம் என்ன தெரியுமா? ये दोनों के अंदर का भेद क्या है? ஏலியால एली கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். परमेश्वर की आवाज को सुन सकता है। கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்க முடியும். परमेश्वर के दर्शन को देख सकता கர்த்தருடைய है। வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். परमेश्वर के वचन को समझ सकता है। சாமுவேலால இது எதுவுமே செய்ய लेकिन முடியாது. सामुएल इसमें से किसी को भी नहीं कर சாமுவேலுக்கு सकता। தெரியாது கர்த்தருடைய வார்த்தை எது, ஏலியுடைய சத்தமே தெரியாது. सामुएल नहीं जानता है परमेश्वर का वचन क्या है, एली का आवाज क्या है। வசனம் சொல்லுகிறது சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. वचन कहती है कि सामुएल अब तक परमेश्वर को नहीं ஏழாம் जाना। வசனத்தை பாருங்க. 7वें वचन को சாமுவேல் देखिए। கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். सामुएल अब तक परमेश्वर को जाने बगैर था। கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் உண்டாகவில்லை, வெளிப்படவில்லை. परमेश्वर का वचन अब तक उसके लिए प्रकट नहीं हुई அப்ப थी। லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா இதுவரைக்கும் சாமுவேல் சத்தத்தை கேட்ட கிடையாது. इसका मतलब सामुएल ने अब तक पहली बार परमेश्वर की आवाज को जीवन में सुना है। ஆனா ஏலி பல தடவை கேட்டவர். लेकिन एली कई बार सुना है। அவருக்கு தெரியும். वो जानता है। ஏன்னா மூணாவது முறை சாமுவேல் போகும் பொழுது ஏலி சொல்லி அனுப்புறார். क्योंकि तीसरी बार सामुएल जब एली के पास गया तो एली कहकर भेजता அவனுக்கு है। தெரிஞ்சிட்டு கர்த்தர் மகனை கூப்பிடுகிறார். वो जान लिया कि परमेश्वर बच्चे को बुला रहे हैं। கர்த்தர் கூப்பிடுகிறார். परमेश्वर बुला रहे हैं। அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? वो कैसे जान पाया? இதுக்கு முன்னாடி அவனையும் கர்த்தர் கூப்பிட்டிருக்கிறார். उसके पहले परमेश्वर ने उसे भी बुलाया है। புரியுதா? अब समझ रहे हो? அப்போ சொல்றாரு சாமுவேல் நீ சொல்லு. तब वो कहता कि सामुएल तू जवाब दे। சொல்லுப்பா அடியேன் கேக்குறேன். कहो स्वामी तेरा गुलाम सुन रहा है। அல்லேலூயா. हालेलुया। இந்த அனுபவம்லாம் யாருடைய அனுபவம் தெரியுமா? ये अनुभव किसका अनुभव है? இதெல்லாம் ஏலியுடைய அனுபவம். ये सब एली का अनुभव है। ஏலி கர்த்தரிடத்தில் அப்படிதான் பேசி இருக்கிறார். एली परमेश्वर से ऐसा ही बात किया है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இது எந்த அனுபவம் சாமுவேலுக்கு கிடையாதுங்க. ये कोई भी अनुभव सामुएल के लिए नहीं था। அல்லேலூயா. हालेलुया। சாமுவேல் सामुएल அந்த ஆலயத்துல उस भवन அவனால் முடிந்த சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். उससे जो हो सकता वैसे छोटे-छोटे कामों को கர்த்தருக்கு करता है। பணிவிடை செய்து கொண்டிருந்தார். परमेश्वर के लिए सेवा टहल करता था। அல்லேலூயா. हालेलुया। அவனால முடிந்த சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு वैसे भी छोटे-मोटे सारे सेवा टहल कर நான் இதை தியானிக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. मैं इसे मनन करते समय बहुत अचंभ की बात एक लगी। விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டான். दीवट बुझ जाने से पहले सामुएल सो गया। இந்த வார்த்தை ஏன் அங்க சொல்லப்பட்டுச்சு? ये शब्द वहां पर क्यों कहा गया है? ஏலி படுத்திருந்தான், एली सोया हुआ है, சாமுவேல் படுத்திருந்தான். सामुएल भी सोया हुआ है। அப்படியே முடிச்சிருக்கலாமே. ऐसे समाप्त कर सकते थे। ஏன் விளக்கு அணைந்து போகும் முன்னே என்கிற ஒரு வார்த்தை அங்க लेकिन எழுதப்பட்டது? वहां पर क्यों ऐसा लिखा गया कि दीवट बुझने से पहले? ஆலயத்துல भवन में விளக்கை எப்போ அணையும் தெரியுமா? ये दीवट जो कब बुझती है जानते हो? நம்ம பத்த வைக்கிற மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு பத்த வச்சுட்டு 10 மணிக்கு அணைக்க முடியாது. हम जैसे दीवट को रात में शाम में लगाते हैं 6 बजे, वैसे 10 बजे बुझाते हैं, वैसे नहीं। அல்லேலூயா. हालेलुया। ஆலயத்துல இருக்கிற விளக்கு இருக்குல்லவா, कलीसिया का जो दीवट है மாலையில் பற்ற வைத்தால் शाम को यदि அது जलाएंगे இரவு முழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். वो पूरी रात भर जलती रहती है। இரவு முழுதும் எழுந்து वो रात भर காலையில் தான் அது அணைந்து वो போகும். सुबह में वो बुझती இந்த है। இரவு முழுவதும் लेकिन ये पूरे रात இந்த में விளக்கு அணையாதபடிக்கு அங்க இருக்கிற ஆசாரியன் பார்த்துக் கொள்ள ये வேண்டும். दीवट बुझे बिना वहां के याजक का काम है देखना। அல்லேலூயா. हालेलुया। ஏலி தூங்கிட்டார். एली सो गए, அது அவருடைய வேலை. उसका काम है, தூங்கிட்டார். वो सो गया। இப்போ लेकिन अब இந்த விடிய விடிய अभी ये बोर இந்த होते விளக்கு होते அணையாதபடிக்கு ये दीवट बुझे बिना யார் रहने के लिए பார்த்திருப்பா? कौन देखना चाहिए था?
ஏலி அந்த வேலையை யாருக்கு கொடுத்திருப்பாரு? एली ने उस काम को சாமுவேல் கொடுத்திருப்பாரு. सामुएल को दिया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப சாமுவேல் अब सामुएल விடிய விடிய முழிச்சிருக்கிறார். अब सुबह सुबह तक वो जागा இப்போ हुआ है। விளக்கு அணையிற ஒரு விடியற் காலம் வருகிறது. अब जो है दीवट बुझने वाली एक सुबह का समय आती है। சாமுவேல் सामुएल அப்பதான் படுக்க போனார். उस समय में सोने गया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சாமுவேலோடு பேச காரணம் என்ன தெரியுமா? परमेश्वर सामुएल से बात करने का कारण क्या? விளக்கை அணையாமல் பாதுகாக்க வேண்டியவன் தூங்கிக் கொண்டிருக்கிறார். दीवट को बुझे बिना देखने वाला सो रहा है। ஆனால் लेकिन விளக்கு அணைந்து விடக் கூடாது என்பதற்காக दीवट बुझ नहीं जाना है இரவு முழுவதும் ஒருத்தன் தூங்காம காத்துக்கிட்டு இருக்கிறான். दिन रात भर जो एक जागा हुआ है। ஆண்டவர் யாரோடு பேசுவார் தெரியுமா? परमेश्वर किससे बात करेगा? அவருடைய வேலையை ஒழுங்கா செய்கிறவனோடு தான் பேசுவார். उसके काम को जो सही से करेगा उससे बातें करेगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த சாமுவேல் वो सामुएल அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ சரி இனி वो जान गया விடிஞ்சிரும், है। அதுக்கப்புறம் அணைஞ்சா பரவாயில்ல. वो जान गया है कि अभी सुबह होने वाली, इसके बाद बुझ गई तो चलेगी। விளக்கு அணைந்து போகும் முன்னே அவர் தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நான் வச்சு நான் ஊத்தி இருக்கிற எண்ணெய் காலை வரைக்கும் எரிஞ்சிரும். अब वो जान लिया कि मैंने जो रात में डाला हुआ तेल अभी तक सुबह में बुझ जाएगी। சாமுவேல் படுத்திருக்கிறார். सामुएल सोया हुआ है। கர்த்தர் சாமுவேலை கூப்பிட ஆரம்பிக்கிறார். परमेश्वर सामुएल को जगाने लगे। ஏலி பயங்கர நித்திரையில இருக்கிறார். एली जो एक भयंकर नींद में है। அல்லேலூயா. हालेलुया। ஓடி போய் ஏலிட்டு சொல்றாரு, நீ கூப்பிட்டீங்களா? दौड़कर जाकर एली से पूछता कि आपने बुलाया? இல்ல, நான் உன்னை கூப்பிடல, நீ नहीं, मैंने तुझे नहीं बुलाया, जाकर सो। மறுபடியும் சாமுவேலை கூப்பிடுகிறார். फिर से सामुएल से परमेश्वर बुलाता है। அல்லேலூயா. हालेलुया। மறுபடியும் ஏலிட்டு தான் போறார். और फिर से एली के पास दौड़कर जाता है। ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். परमेश्वर कितना दयालु है कर मैं सिखाना चाहता ஒரு हूं। முறை கூப்பிட்டு சாமுவேலால் அடையாளம் கொள்ள முடியவில்லை. एक बार बुलाकर सामुएल उसे पहचान नहीं पाया। இரண்டு தரம் கூப்பிட்டும் சாமுவேலால் கர்த்தரை கண்டுபிடிக்க முடியவில்லை. दूसरी बार परमेश्वर बुलाकर भी सामुएल उसे पहचान नहीं पाया। அதற்காக ஆண்டவர் சாமுவேலை விட்டுட்டு ஏலிட்ட போகல. इसलिए परमेश्वर इसे सामुएल के पास छोड़कर एली के पास। அல்லேலூயா. हालेलुया। என்னப்பா நான் ரெண்டு தடவை கூப்பிட்டேன், இன்னும் என்னால என் சத்தத்தை புரிந்து கொள்ள முடியல. मैंने 2 बार इसे बुलाया फिर भी मेरे आवाज को ये नहीं என்ன पहचान पाया। பையனா இருக்கிறான் இவன்? कैसा लड़का है இவன்ட்ட பேசுறதுல ஏலிட்ட பேசிரலாமே. इससे बात करने से अच्छा एली से बात இப்ப कर लूं பேச मैं। போகிற காரியம் சாமுவேலுடைய வாழ்க்கை குறித்தது அல்ல. ये बात करने वाली बात सामुएल के जीवन के बारे में பேச नहीं है। போகிற காரியம் ஏலியினுடைய குடும்பத்தை குறித்து. लेकिन बात करने वाली बात एली के परिवार के बारे में है। ஏலிட்ட போய் சொல்லிருக்கலாம். एली के बारे में पास जाकर ஆனா कह என் सकते ஆண்டவருக்கு थे। தெரியும். लेकिन परमेश्वर என் जानता ஆண்டவருக்கு है। தெரியும். मेरा परमेश्वर जानता है। சாமுவேலால என்னுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியவில்லை. सामुएल मेरे शब्दों को वो समझ नहीं पाएगा। சாமுவேலால என்னுடைய வார்த்தையை அடையாளம் கொள்ள முடியவில்லை. सामुएल मेरे वचनों को वो समझ नहीं என் சத்தத்தை पाएगा। அவன் இதுவரை கேட்கல. अब तक मेरी आवाज को उसने नहीं அவனுக்கு என்ன सुना है। வெளிப்படுத்தல. मैंने अपने आप को उसे प्रकट அவனால नहीं அடையாளம் किया கொள்ள है। முடியல. इसलिए वो मुझे पहचान नहीं ஆனா पाया। ஒன்னு ஆண்டவருக்கு தெரியும். लेकिन एक बात परमेश्वर जानता என்னுடைய है। இருதயத்தை சாமுவேலால் புரிந்து கொள்ள लेकिन முடியும். मेरे हृदय को सामुएल समझ पाएगा। என்னுடைய பாரத்தை சாமுவேல் மாத்திரம் புரிந்து கொள்ள मेरे முடியும். बोझ को केवल सामुएल समझ पाएगा। ஏலி சத்தத்தை கேட்கிறவனாய் இருக்கலாம். एली आवाज को सुनने वाला हो सकता வார்த்தையை है। புரிந்து கொள்கிறவனாய் இருக்கலாம். वचन को समझ लेगा वो। ஆனா இருதயத்தை புரிந்து கொள்கிறவன் அல்ல. लेकिन मेरे हृदय को वो समझ नहीं पाएगा। இன்னைக்கு தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்கிறவனோடு ஆண்டவர் பேச आज விரும்புகிறார். परमेश्वर के हृदय को समझने वालों से परमेश्वर உன்னோடு ஆண்டவர் தட்டி எழுப்பி பேச காரணம் என்ன தெரியுமா? तुझे परमेश्वर तब तपाकर जगाकर बात करने का कारण क्या है? ஆண்டவருடைய இருதயத்துல சில பாரங்கள் இருக்கு. परमेश्वर के मनों के अंदर कुछ बोझ है। ஆண்டவருடைய இருதயத்துல சில தாக்கம், ஒரு தாகம் இருக்கிறது. परमेश्वर के हृदय में कुछ प्यास है। நான் யார்கிட்ட போய் मैं பேசுவேன்? किससे जाकर बातें நான் करूं? யார்கிட்ட போய் இதை ஷேர் मैं பண்ணுவேன்? किसके पास जाकर इसे என் बांट लूं? வார்த்தையை கேட்பதற்கு யாரும் இல்லையே. मेरे शब्दों को सुनने के लिए कोई नहीं है। இன்றைக்கும் சாமுவேலை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். आज भी परमेश्वर सामुएल को ढूंढता இன்னைக்கும் है। சாமுவேலை தேடிக்கொண்டு இருக்கிறார். आज भी वो सामुएल को ढूंढता है। இன்னைக்கு உங்களை தட்டி எழுப்ப காரணம் என்ன தெரியுமா? आज आपको थपथपाकर जगाने का कारण क्या है? தேவனுடைய இருதயத்தை அறியணும். परमेश्वर के हृदय को जानना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம மனுஷனுடைய இருதயத்தை அறிஞ்சிரோம். आज हम मनुष्य के हृदय को जान लेते हैं। தேவனுடைய இருதயத்தை அறிய परमेश्वर के हृदय को जानने के எத்தனை பேர் முயற்சி பண்றீங்க? कितने लोग प्रयास करते हैं? வருடத்தின் கடைசி நாட்கள்ல इस साल के आखिर दिनों ஆண்டவர்ட்ட में ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. परमेश्वर से केवल एक बात मांगो। அடுத்த வருடத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? अगले साल में आप क्या करने वाले हो? என் வாழ்க்கையில என்ன செய்ய போறீங்க? मेरे जीवन में आप क्या करने என் वाले हो? குடும்பத்துல என்ன செய்ய போறீங்க? मेरे परिवार में आप क्या எங்க करने वाले ஊழியத்துல हो? என்ன செய்ய போறீங்க? हमारे सेवाओं में आप क्या எங்க करने தேசத்துல वाले என்ன हो? செய்ய போறீங்க? मेरे देश में आप क्या करने உங்க वाले हो? இருதயத்துல உங்களுக்கு என்ன காரியம் இருக்கு? आपके हृदय में क्या बातें हैं? கேட்கிறவன ஆண்டவர் பேசுவார். जो मांगता है उससे परमेश्वर बातें करता நான் है। நம்பிக்கையோடு சொல்றேங்க. ये भरोसे के साथ मैं ஆண்டவர் कहता சொன்ன हूं। வார்த்தையை சொல்றேன். परमेश्वर ने जो मुझसे कहा है वो तुम्हें அப்படி कहता हूं। கேட்கிற ஒரு மனுஷன் இந்த சபையில இருந்தா அவனோடு இந்த 31ஆம் தேதிக்குள்ள ஆண்டவர் பேசுவார். आज ऐसे मांगने वाला एक मनुष्य इस कलीसिया में हो तो
इस 31 तारीख के पहले परमेश्वर तुमसे बातें करेगा। அல்லேலூயா. हालेलुया। காத்திருக்கிற நீங்க ரெடியா? बाट जोड़ने के लिए आप तैयार हो क्या? நீங்க ஆண்டவருடைய இருதயத்தை அறிய ரெடியா? आप परमेश्वर के हृदय को जानने के लिए तैयार हो क्या? தூங்கிட்டு இருக்கிற சாமுவேலை தட்டி எழுப்பி सोए हुए सामुएल को थपथपाकर जगाकर சந்தோஷத்தை வெளிப்படுத்தல, अपने खुशी को नहीं प्रकट தன்னுடைய किया, பாரத்தை வெளிப்படுத்தினார். अपने बोझ को प्रकट किया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அந்த ஒரு சாமுவேல் தான் ஆண்டவருக்கு வேணும். आज वो एक सामुएल परमेश्वर के लिए जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। அந்த சாமுவேல் ஆண்டு கிடைச்சிட்டா போதும். आज वो एक सामुएल அந்த परमेश्वर को मिल சாமுவேல் गया तो எத்தனை முறை தூங்கினாலும் வந்து தட்டி वो எழுப்புவார். सामुएल कितनी बार सोने पर भी परमेश्वर आकर उसे जगाता எத்தனை रहेगा। முறை ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளாட்டாலும் மறுபடியும் வந்து आप பேசுவார். कितनी बार परमेश्वर के वचन को समझ नहीं पाएंगे तो बारंबार आकर बात करेगा। ஆண்டவர் கொடுக்கிற தரிசனத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியாட்டாலும் மறுபடியும் தரிசனம் கொடுப்பார். परमेश्वर देने वाले दर्शन को आप पहचान नहीं पाने पर भी वो बारंबार आकर बातें करेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நான் நம்பிக்கையோடு சொல்றேன். मैं एक भरोसे के உங்க साथ டைரியில कहता எழுதி हूं, வச்சுக்காங்க. आप अपने डायरी में लिख कर நீங்க रख लो। உண்மையா ஆண்டவருடைய சமூகத்துல அவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு சாமுவேலா இருந்து பாருங்க. आप सच्चाई से एक सामुएल के समान उसे स्वीकारने लायक ஆண்டவர் உங்களோட रहकर देखो। பேசலாம் என்கிட்ட வந்து சொல்லுங்க. परमेश्वर आपसे बातें नहीं हालेलुया। किया तो मुझसे आकर कहो। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புறாருன்னா परमेश्वर तुम्हें थपथपाकर அவருடைய जगाता है இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கணும். वो अपने हृदय को तुम्हें देना இந்த चाहता சாமுவேல் है। யார் தெரியுமா? वो सामुएल कौन है जानते இது हो? ஆண்டுடைய வார்த்தையான் கண்டுபிடிக்க முடியாதவ ये தான். परमेश्वर का वचन है कि नहीं पहचान भी नहीं पाता ஆனா था, காது கொடுக்க கேட்கிறவன், लेकिन कान लगाकर सुनता था। கவனமா கேட்கிறவன், वो ध्यान से सुना करता था, மறைக்காம இருதயத்துல வைத்திருக்கிறவன். वो छुपाए बिना अपने हृदय में रखता था। அதனால தான் சாமுவேல் ஆண்டவர் பேசினார். इसलिए सामुएल से परमेश्वर ने बातें की। ஆண்டவருக்கு தெரியும் परमेश्वर जानता ஏலி है என் வார்த்தையை கேட்டு விட்டுருவான். एली मेरे शब्दों को छोड़ देगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பெரிய ஊழியக்காரன் தான். एक बड़ा सेवक है ஆனா वो, கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கிறது இல்ல. लेकिन परमेश्वर के वचन को ध्यान देकर कान नहीं लगा। ஆனா ஒரு சாதாரண வேலைக்காரன் அங்க கிடக்கிறான். लेकिन साधारण नौकर, அவனோட ஆண்டவர் பேசுறார். उसके साथ परमेश्वर அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீங்க எந்த நிலையினாலும் இருந்துட்டு போங்க. आप कोई भी परिस्थिति में रहो, நீங்க ஊழியக்கார நிலையில இல்லாட்ட ஒரு சாதாரண விசுவாசி நிலையில இருங்க. आप एक सेवक न हो तो भी एक विश्वासी அல்லது बनकर रहो। சர்ச்சில ஒரு சின்ன சின்ன வேலை தான் பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கார நிலையில एक இருங்க. कलीसिया में छोटे मोटे काम करने वाला एक नौकर क्यों ना हो, ஆனா ஆண்டவர் சொல்றத இன்னைக்கு சொல்றேன். लेकिन परमेश्वर जो कहा है वो तुमसे कहता ஆண்டவர் हूं। சொல்லுகிற கேட்கிற காதுகள் உனக்கு இருந்தால், परमेश्वर जो कहता है उसे सुनने के लिए कान आपके அதை पास हो, கவனிக்கிற செவிகள் உனக்கு இருந்தால் उसे ध्यान देने वाली कान आपके पास हो, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். परमेश्वर आपसे बातें ஆண்டவர் करेगा। உங்களோடு பேசுவாருங்க. परमेश्वर आपसे बातें அவருடைய करेगा, திட்டத்தை வெளிப்படுத்துவார். अपने योजनाओं को तुम्हें प्रकट करेगा। அவர் தன்னுடைய ஊழியக்காரருக்கு மறைக்காமல் எல்லாவற்றையும் சொல்லுகிற தேவன். अपने सेवकों को छुपाए बिना सब कुछ कहने वाला परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆமோஸ் 3:7 அப்படி சொல்லுகிறது. आमोस 3:7 ऐसे कहती है, தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர். अपने भविष्यवक्ताओं को भेद की बातों को प्रकट எத்தனை करता பேருக்கு है। தேவ ரகசியத்தை அறிய விரும்புகிறீங்க? आज आप कितने लोग परमेश्वर के भेद को जानना चाहते हो? ஆண்டவர் உங்களோடு பேசி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? परमेश्वर आपसे बातें कर कर कितने दिन बीत எத்தனை चुके வருடங்கள் हैं, ஆகிவிட்டது? कितने साल हो चुकी है? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். थोड़ा सोच कर देखो, ஆண்டவர் உங்களுக்கு இது வரைக்கும் பேசினதே கிடையாதா? क्या परमेश्वर अब तक आपसे बातें नहीं நீங்க किया? ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்ததே क्या கிடையாதா? आपने अब तक परमेश्वर के दर्शन को नहीं देखा ஏன் है? இன்னைக்கு எதுவுமே பெறாத போல படுத்து இருக்கீங்க? क्यों आज आप कुछ नहीं पाकर अब सोए हुए हैं? ஆண்டவர்ட்ட கேளுங்கப்பா. परमेश्वर से पूछिए, அப்பா எனக்கு மறுபடியும் உம்முடைய வார்த்தை வேணும். पिता फिर से मुझे तेरा உம்முடைய वचन தரிசனம் चाहिए, எனக்கு வேணும். तेरा दर्शन मुझे फिर நீங்க से ரகசியத்தை चाहिए, எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. तेरी भेद की बातों को मुझे प्रकट करो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சபையாரோட ஆண்டு பேச விரும்புகிறேன். कलीसिया वासियों से परमेश्वर बात உங்களோட करना चाहता பர்சனலா है। பேச விரும்புற आपको अकेलेपन में परमेश्वर बात करना चाहता ஆண்டவர் है। பேசுவார் நிச்சயமாக. परमेश्वर निश्चय आपसे நீங்க बात இந்த करेगा। வருடத்துக்கு இந்த உபவாச நாட்கள்ல காத்துடுங்க. ये उपवास के दिनों में आप बाट जोते रहो। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கத்தக்கதா கொஞ்ச நேரம் காத்துருங்க. परमेश्वर के समूह में मांगने लायक थोड़े देर उसके समय में समय बिताओ। அதுதான் ஆண்டவருக்கு வேணும். यही परमेश्वर के लिए चाहिए। இந்த உபவாச நாட்கள்ல கூட ये उपवास के दिनों में भी நம்ம ஜெபத்தையே பண்ணிட்டு முடிச்சிட்டு வந்துடுறோம். केवल हम अपने प्रार्थनाओं को कर कर आ जाते हैं। ஆண்டவர் உங்களோட பேசணும்னா परमेश्वर आपसे बातें करना அவர் है तो பேசுவதற்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. वो आपसे बातें करने के लिए थोड़ा सा அவர் आप चुप பேசுவதற்கு रहो। கொஞ்சம் அமைதியா இருங்க. वो बातें करने के लिए आप थोड़ी देर चुप அவர் रहो। பேசுறதுக்கு கொஞ்சம் செவியை திறந்து வைங்க. वो आपसे बातें करने के लिए आपके कानों को खोल कर रखो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருக்கு சில பேருக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பேன். परमेश्वर कुछ प्रकटीकरण को दूंगा ऐसे சில कहता है। தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுப்பார். कुछ भविष्यवाणी के शब्दों को आपको देगा। வரும் நாட்கள்ல நடக்க போகிற காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். भविष्य में होने वाली बातों को आपको प्रकट करेगा। கவனிக்கிற கேட்கிற செவிகளோடு காத்திருங்கள். ध्यान देकर सुनने वाले कानों के साथ इंतजार करते रहो। அவருக்கு பெரிய ஏலி தேவை அல்ல. उसके लिए प्रिय
अभी ये एली की जरूरत नहीं, சின்ன சாமுவேல் போதும். एक छोटा सामुएल ஹalleluya. काफी है। हालेलुया। சின்ன சாமுவேல் போதும்பா. एक छोटा सामुएल काफी है। ஆண்டவர் உங்களோட उसके लिए பேச முடியும். परमेश्वर आपसे बातें कर सकता है। ஹalleluya. हालेलुया। ஒன்று சோர்ந்து போய் இருக்கிறவனை தட்டி எழுப்பி ஓட வச்சாரு. पहले थके हुए को थपथपाकर जगाकर दौड़ने लगाया। சோ இன்னைக்கு நீங்க ஓடணும். आज आप भी दौड़ना है। இரண்டாவதாக दूसरा, தேவன் தன்னுடைய இருதயத்தை ரகசியத்தை வெளிப்படுத்தும்படி எழுப்ப வைக்கிறார். परमेश्वर अपने हृदय को अपने भेद की बातों को जानने बताने के लिए एक को जगह। ஹalleluya. हालेलुया। மூன்றாவதாக तीसरा, ஆண்டவர் இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். परमेश्वर एक और मनुष्य के बारे में हम देखते हैं। யோனா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. योना पहला अध्याय में, யோனா 1ஆம் அதிகாரம் योना पहला अध्याय 1ஆம் 2ஆம் வசனத்தை பாருங்க. पहला दूसरा वचन को देखिए। அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி अमितान के पुत्र योना के लिए परमेश्वर का वचन हुआ, எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் उठकर महानगर निनिवे को जाकर அதற்கு விரோதமாக பிரசங்கி उसके विरुद्ध प्रचार कर, அவருடைய அக்கிரமையின் சமூகத்தில் வந்து எட்டினது. उनके अधर्म मेरे समूह में आकर இங்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பி விடுகிறார். यहाँ पर एक मनुष्य को परमेश्वर उठाता இந்த है। மனுஷன் யார் தெரியுமா? ये मनुष्य कौन है? யோனா. योना। அல்லேலூயா. हालेलुया। अनेक நாட்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். कई लोग इन दिनों में हमने उसे सुना இந்த होगा। யோனா யார் தெரியுமா? முதல்ல ये योना पहला कौन है? அமித்தாய். அவனுடைய தகப்பன் பேர் அமித்தாய். उसके पिता का नाम अमिताय இந்த है। அமித்தாய் யார் ये என்றால் अमिताय कौन है? 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்துக்கு வாங்க. दूसरा राजा 14वां अध्याय के 25वें वचन में 2 आइए। ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் दूसरा राजा 14वां अध्याय 25ஆம் வசனத்துல 25वें वचन में காத்பேத் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் कातपेत गांव नामक अमिताय नामक एक मनुष्य, குமாரன் யோனா. उसका पुत्र योना। அப்ப இந்த யோனா யாருன்னா तो ये योना कौन है? இவங்க அப்பாவும் ஒரு தீர்க்கதரிசி, इसके पिता भी एक भविष्यवक्ता இவனும் है, ஒரு தீர்க்கதரிசி. ये भी एक ரெண்டு भविष्यवक्ता है। பேருமே தீர்க்கதரிசிகள். दोनों भी ஒரு भविष्यवक्ता है। தீர்க்கதரிசியுடைய குடும்பத்தில் பிறந்தவர். एक भविष्यवक्ता के परिवार में जन्म இவர்கள் हुए। யாருக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள்? ये किसके लिए नबुवंत किए? அந்த வசனம் சொல்லுகிறது, वचन कहती है தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு अपने सेवकों को लेकर இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் इजराइलियों का சொல்லி परमेश्वर இருந்த வார்த்தையின்படியே जैसे कहा हुआ उन शब्दों के अनुसार அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு वो आमात के सीमा से लेकर சமபூமியின் கடல் மட்டுமல்ல और समान भूमि समुद्र तक இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். इजराइल के सारे सीमाओं को फिर से इकट्ठा இந்த कर அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. लिया। इस अध्याय को पढ़कर देखिए। யெரோபயாம், இரண்டாவது யெரோபயாம், दूसरा यरोबियाम, அவனுடைய நாட்களில उसके दिनों में யெரோபயாமுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது என்று சொல்லுகிறது. यरोबियाम के लिए कहा गया भविष्यवाणी पूरी हुई। யெரோபயாம் யார்? यरोबियाम कौन है? இஸ்ரவேலில ஒரு ராஜா. इस्राएल में एक राजा है। அப்ப இந்த தீர்க்க தரிசியாகிய யோனா तो ये भविष्यवक्ता योना யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார்? किसके लिए वो भविष्यवाणी कहा? அல்லேலூயா. हालेलुया। இவன் ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற கூட்டத்தில் இருக்கிறவன். ये राजाओं को नबुवंत कहने वाली एक मंडली में है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது इसके जीवन के इतिहास को देखते हैं। அரண்மனையில் தீர்க்கதரிசிகள் வைத்திருப்பாங்க. राजमहल में नबियों को रखते हैं। ஜனங்கள் மத்தியில் இருக்க தீர்க்கதரிசிகள் கூட்டம் இருக்கிறது. लोगों के बीच में नबियों की मंडली है। சில தீர்க்கதரிசிகள் அந்த இஸ்ரவேல் ராஜாக்கள், அது யூதா ராஜாக்கள், कुछ नबियों को वो इजराइल के राजा और यहूदे के राजा தனக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாகவே அவனுக்கு அரண்மனைக்காக வச்சிருப்பாங்க. अपने आप को नबुवंत कहने के लिए उन्हें राजमहल में रखते थे। அந்த மாதிரி இருந்த ஒரு தீர்க்கதரிசி தான் யோனா தீர்க்கதரிசி. वैसे रहने वाले एक नबी, एक योना नबी இந்த है। யோனா தீர்க்கதரிசி வந்து ये योना नबी சட்டை இல்லாம சாப்பாடு இல்லாம அலையிற தீர்க்கதரிசி கிடையாது. बिना खाना के बिना भोजन के घूमने वाला नबी नहीं है। வெல் செட்டில்டு ப்ராஃபட் இவர். एक अच्छी तरह अपने जीवन को सब सुविधाओं के साथ रखने वाला नबी। ஹalleluya. हालेलुया। நல்ல செட்டிலான ப்ராஃபட், நல்ல எல்லாமே இருக்கிற வசதியான ஒரு ப்ராஃபட். हर प्रकार के सुविधा के साथ रहने वाले एक नबी है। இப்ப இந்த யோனா தீர்க்கதரிசிய अब इस योना भविष्यवक्ता ஆண்டவர் என்ன को பண்றார் தெரியுமா? परमेश्वर ने क्या நீ किया? எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு तो போகணும். उठकर महाशहर निनिवे के लिए जाना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த நினிவே எங்க இருக்கு? ये निनिवे कहां पर है? அன்றைக்கு வாழ்ந்த அசிரிய ராஜாக்கள் இருக்கிறாங்களே, उन दिनों में जो अशूर के राजा रहते அன்னைக்கு थे, உலகத்தை ஆட்டி படித்தது அசிரிய ராஜாக்கள். उन दिनों में पूरे जगत पर राज करने वाले अशूर के அந்த राजा, அசிரிய ராஜாக்களின் தலைமையிடம் தான் நினிவே. उस अशूर राजा के महान जो जगह है वो निनिवे है। இப்ப ஆண்டவர் எங்க அனுப்புறார் தெரியுமா? अब परमेश्वर कहां भेजता है? அசிரிய ராஜாக்கள் இருக்கிற இடத்துக்கு அனுப்புறாரு. अशूर के राजा रहने वाले उस प्रधान जगह पर भेजता है। ஹalleluya. हालेलुया। நீங்க சனகரிப் கதையை பார்த்தீங்கன்னா, आप सनगरीब के बारे में पढ़ते हो तो சனகரிப் திரும்பி
போனான் தெரியுமா? सनक्रीब जो लौट कर गया कर कर எங்க போய் சேர்ந்தான் தெரியுமா? वो कहां जाकर पहुंचा? நினிவேல போய் சேர்ந்தார். वो निनीवे जाकर पहुंचा. ஹalleluya. हालेलुया. அப்படினா நினிவே என்பது इसका मतलब निनीवे அசீரிய ராஜாக்களுடைய தலைமையிடம், अशूर राजाओं के प्रधान जगह है ये. அதனால தான் மகான் நகரமாகிய நினிவே. इसलिए वो प्रधान शहर नाम के निनीवे कहा சரித்திரம் गया. சொல்லுகிறது, इतिहास कहती है நினிவேக்கு அன்றைக்கு 15 பெரிய பெரிய வாசல்கள் இருந்தது. निनीवे के लिए उन दिनों में 15 बड़े-बड़े फाटक थे. ஹalleluya. हालेलुया. அவ்வளவு பெரிய நகரமா அது. इतना बड़ा वो शहर बना था. இப்ப அந்த நகரத்துக்கு अब उस शहर पर யோனாவை அனுப்புகிறார் ஆண்டவர். योना को परमेश्वर भेजता है. ஹalleluya. हालेलुया. யோனாவை சொல்றாரு, அந்த நகரத்துக்கு விரோதமா நீ தீர்க்கதரிசனம் வர. उसको क्योंकि उससे कहता कि उस शहर के विरुद्ध तू भविष्यवाणी कहे. யோனா என்ன பண்ணாரு? योना ने क्या किया? நேரா யோப்பாக்கு போனார். सीधा वो योपाप के लिए யோப்பா गया. இஸ்ரவேலில் துறைமுக பட்டணம். योपाप जो इजराइल के एक प्रधान शहर है. துறைமுக பட்டணம், அங்க கப்பல் இருக்கும். जहां कहने के जहां पे बंदर है. बंदर. ஹalleluya. हालेलुया. அங்க போறாரு. उस बंदर पर இப்போ जाता அந்த है. யோப்பால இருந்து उस योपा से लेकर கிழக்க போனா நினிவே, उसके पूरब के जा और जाएंगे तो निनीवे மேற்க में. போனா தர்ஷீஷ். और पूरब की ओर जाएंगे तो दर्शेश. ஆண்டவர் சொன்னார் நீ நினிவேக்கு போக வேண்டும். परमेश्वर ने कहा तो निनीवे के लिए இவர் जाना நேரா है. யோப்பா வரைக்கும் கரெக்ட்டா போனார். ये लेकिन सीधा योपा तक गया. அங்க போய் वहां வசனம் जाकर தெளிவாய் சொல்லும், वचन साफ से कहती है கப்பற்காரனுக்கு பணம் கொடுத்து அவர் போனார். मांझी के पास पैसा देकर वो गया. ஹalleluya. हालेलुया. நீங்கள் மூன்றாவது வசனத்தை பாருங்க. वहां पर आप देखिए யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி तीसरे वचन में योना परमेश्वर के समूह से दूर தர்ஷீக்கு हटकर ஓடி போகும்படி எழுந்து दर्शीश की ओर दौड़ने के लिए யோப்பாவுக்கு போய் योपा के लिए जाकर தர்ஷீக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு दर्शीश की ओर जाने वाले एक जहाज में चढ़कर கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்தில் விலகி போகிறார். उस मजदूरी देकर परमेश्वर के समूह से हटकर चले जाता है. அவர்லாம் ஓசியில பிரயாணம் பண்ணலங்க. वहां फुकट में जाकर उसने सफर नहीं किया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அன்றைக்கு उन दिनों में கப்பல் பிரயாணம் एक जहाज का सफर அது எப்படின்னா ஒரு நல்ல ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க போறது. वो कैसा कहे तो बड़े धनवान जाने वाली एक जगह समझ. ஹalleluya. हालेलुया. அந்த நாட்கள்ல யோனா பைசா கொடுத்து தான் போனார். उन दिनों में योना पैसा देकर जहाज में गए இப்ப थे. நேரா நினிவே போசனா தர்ஷீக்கு अब போயிட்டார். सीधा निनीवे जाने के लिए कहा तो दर्शीश की ओर இன்னொரு चला காரியத்தை गया. சொல்லி நான் அதுல போறேன். एक और बात को कहकर मैं आगे बढ़ना चाहता हूं. இந்த நினிவே அசீரியருடைய தலைமையிடம். ये निनीवे अशूर लोगों के एक प्रधान जगह है. ஆனால் இந்த தர்ஷீஸ் இருக்கு தெரியுமா? लेकिन ये दर्शीश जो है அது எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுமா? वो कैसा शहर है? அன்றைக்கு उन दिनों में அதுதான் இருக்குலே இந்த மேற்கு பக்கத்துல இருக்குலே கடைசி பட்டணம். यही जो है पूरब की ओर रहने वाले आखिरी शहर है. அதை தாண்டினா கடல் தான். उसे पार किया तो समुद्र है. மேற்கு திசையில उत्तर की तरफ கடைசி பட்டணம் என்பது தர்ஷீஸ் பட்டணம். आखिरी शहर कहे तो वो दर्शीश की शहर. இந்த யோனா எங்க போனார் தெரியுமா? ये योना कहां तक गया? எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிட்டார். जितना दूर जा सकता है उतनी दूरी तक அதுக்கு गया. அப்புறம் போனா அவருக்கு ஊரே கிடையாது. उसके आगे जाने के लिए कोई शहर ही नहीं है. ஹalleluya. हालेलुया. அதுக்கு அப்புறம் ஊரே கிடையாது. उसके आगे कोई शहर नहीं है. கர்த்தருடைய சமூகத்தினின்று तो परमेश्वर के समूह से ஒரு மனிதன் एक मनुष्य எவ்வளவு தூரம் விலக போக முடியுமோ जितनी दूर वो जा सकता है அதோடைய பீக் லெவலுக்கு போனவர் தான் யோனா. उसके चोटी में गया हुआ मनुष्य योना है. நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता हूं समझ पा रहे हो? எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ जितना दूर दौड़ सकते हैं அவ்வளவு தூரத்துக்கு ஓடிட்டார். उतना दूर वो दौड़ அதுக்கு गया. அப்புறம் ஓட இடம் கிடையாது, சமுத்திரத்துல வேணா சாகலாம் அவ்வளவுதான். उसके और दौड़ने के लिए जगह नहीं समुद्र में मरने के सिवाय. அவ்வளவு தூரம். इतनी दूरी तक இவர் யார் தெரியுமா? ये कौन है? ये கர்த்தருடைய ஊழியக்காரன். परमेश्वर का सेवक. இந்த யோனா மூலமாக ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் ये योना के द्वारा परमेश्वर ने कहा हुआ नबूवत யெரொபெயாமின் நாட்களில் நடந்தது. यरोबियाम के दिनों में पूरी हुई பொய் है. தீர்க்கதரிசி அல்ல, वो झूठा भविष्यवक्ता கள்ள नहीं है. தீர்க்கதரிசி அல்ல. एक झूठा भविष्यवक्ता नहीं है. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் அவன் மூலமாக தெளிவாய் பேசி இருக்கிறார். परमेश्वर ने उसके द्वारा साफ रीति से அந்த बातें किया. வார்த்தைகளும் நிறைவேறி இருக்கிறது. वो सारे बातें पूरी हुई है. அப்படிப்பட்ட கர்த்தரோடு நெருங்கி இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. वैसे परमेश्वर के साथ करीबी रिश्ते बिताया हुआ एक भविष्यवक्ता. வேற ஏன் யோனா விலகி போறார்? फिर क्यों ये योना दूर हट कर जाता है? ஹalleluya. हालेलुया. ஏன் யோனா விலகி போனார்? क्यों योना दूर हट कर गया? கர்த்தர் சொல்ற கீழ்ப்படிகிறவர் தானே. परमेश्वर ने जो कहा उसका आज्ञा मानने वाला கர்த்தர் இவரை मनुष्य. எவ்வளவு கனப்படுத்தி வைத்திருக்கிறார். परमेश्वर ने इसे कितना आदर देकर रखा है. ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்க வச்சிருக்கிறார். एक राजाओं के लिए नबूवत करने रखा है. ஹalleluya. हालेलुया. சில நேரங்கள்ல कुछ समय में ஆண்டவர் परमेश्वर
நமக்கு சாதகமா இருந்தா நம்ம அவரோடு கூட இருப்போம். हमारी तरफदारी करने पर हम उसके साथ रहते நமக்கு हैं. சாதகம் இல்லன்னு வெச்சுக்காங்களே, हमारे तरफदारी नहीं அது करने தேவ पर திட்டம் இல்லன்னு தள்ளிட்டு போயிட்டு இருப்போம். परमेश्वर की योजना नहीं कर टुकरा कर चले जाते அதே மாதிரி சென்றவர் தான் யோனா. उसी तरह गया हुआ योना भी இவர் है. என்னன்னா, ये क्या कहे तो இஸ்ரவேல்ல எத்தனை முறை தீர்க்கதரிசனம் சொன்னாலும் நான் சொல்லுவேன், इस्राएल में कितनी बार भविष्यवाणी कहना तो भी मैं कहूंगा, இஸ்ரவேல் என் ஜனம், इस्राएल मेरी प्रजा, அது என் ராஜா, वो मेरी அது राजा என் है, தேசம், वो मेरा देश है. அதற்காக எத்தனை தீர்க்கதரிசனம் நான் சொல்லுவேன். उसके लिए मैं कितनी भी नबुवंत कहूंगा. ஆனா நினிவே लेकिन निनीवे இஸ்ரவேலுடைய பட்டணம் கிடையாது, इस्राएलियों का शहर नहीं, அசீரியருடைய பட்டணம். अशूरों का शहर. இந்த அசீரியர்கள் யார் தெரியுமா? ये अशूर कौन? உலகத்தையே பிடித்துக்கொண்டு ये पूरे दुनिया पर कब्जा कर எல்லாத்தையும் அவ்வளவு கொடூரமாக கொன்றவர்கள். सबको कठोर रीति से चलाकर உயிரோட கண்களை பிடுங்கிடுவாங்க, वो जिंदा आंखें वो नोच देते थे, உயிரோட காதுகளை அறுத்து वो வேதனைப்படுத்துவாங்க, जिंदा कान काट कर उन्हें तड़पाते உயிரோட थे, விரல்களை வெட்டி वो வேதனைப்படுத்துவாங்க, जिंदा नखून को काट कर उन्हें तड़पाते கொடூரமாக थे, கொலை செய்கிறவர்கள். वो बहुत कठोर रीति से हत्या करते थे. இப்ப யோனா ஆண்டு சொல்றாரு, अब योना से இந்த परमेश्वर कहता है, அசீரியருக்கு நீ வந்து தீர்க்கதரிசனம் तो சொல்லணும். ये अशूर के विरुद्ध तुझे भविष्यवाणी कहना யோனா है. என்ன நினைக்கிறார் தெரியுமா? योना क्या सोचता है? அவன் எல்லாத்தையும் கொல்றான்ல, वो तो सबको मारता है, அவனும் சாகட்டும், वो भी मरने दो, நான் ஏன் தீர்க்கதரிசனம் சொல்லணும்? मैं क्यों भविष्यवाणी कहना है? அல்லேலூயா. हालेलुया. யோனா நினிவே போகாததுக்கு காரணம் योना निनीवे न जाने का कारण அது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. वो उसका व्यक्तिगत समस्या இந்த नहीं है. அசீரியர்கள் இஸ்ரவேல்களை முற்றுகையிட்டு பல முறை இஸ்ரவேல்களை நொறுக்கி இருக்கிறாங்க, தேசத்தை கைப்பற்றி ये இருக்கிறாங்க. अशूर लोगों ने इस्राएलियों के और छावनी डालकर कई बार उन्हें मारा है, उन्हें तड़पाया है. எசேக்கியாவின் நாட்களில் एसेकिया के दिनों में இந்த அசீரியர்கள் ये अशूर लोग உள்ள தண்ணி கூட குடிக்க வர விடாம தடுத்துட்டாங்க. अंदर पानी भी पीने के लिए नहीं रहने देते அந்த थे. அளவுக்கு இஸ்ரவேலருக்கு அவர்கள் உபத்திரவம் கொடுத்திருக்காங்க. इतना उन्होंने इस्राएलियों के लिए क्लेश दिया है. அப்படிப்பட்டவன ऐसे मनुष्यों को யாராவது மன்னிக்க முடியுமா? कोई क्षमा कर सकता है? யோனாவுக்கு இருதயம் வரல. योना का मन नहीं बना. அல்லேலூயா. हालेलुया. நினிவேக்கு போசன தரிசிக்க போகிறார். निनीवे को जाने के लिए कहे तो दर्शिश की ओर ஏன்னா जाता அவருக்கு है, தெரிஞ்சு போச்சு, क्योंकि वो जान लिया நினிவே போனா निनीवे यदि என் जाऊं ஆண்டவர் तो இரக்கம் உள்ளவர், मेरा परमेश्वर நான் दयालु சொல்ற है. தீர்க்கதரிசனத்தை மனம் திரும்பிட்டாங்கன்னா मैंने कहा हुए भविष्यवाणी से वो मन फिर அதனால लिए அந்த तो தேசம் அழியட்டும்னு சொல்லி தான் इसलिए போறார். वो देश नाश होने दो समझकर दूसरी ओर जाता है. ஆண்டவர் விட்டாரா? मेरे परमेश्वर ने छोड़ा क्या? ஆண்டவர் விட்டாரா? मेरे परमेश्वर ने छोड़ा சில क्या? நேரத்துல कुछ समय में உங்களுக்கு பிடிக்காத இடத்துலயும் ஆண்டவர் உங்களை கொண்டு தான் ஊழியம் பண்ணுவார். आपको पसंद नहीं ऐसे जगह पर भी तुम्हारे द्वारा ही सेवा நீங்க சில कराएगा. நேரத்துல அப்படி நினைக்கலாம், कुछ समय आप सोच सकते இங்க हैं, இருந்து நான் எங்கேயாவது வெளியே போனா நல்லா இருக்குமே, इससे मैं कहीं और बाहर जाऊं வேற तो अच्छा ஏதாவது ஒரு होगा, இடத்துல போய் இருக்கனால இருக்குமே. कोई और जगह पर जाऊं तो अच्छा होगा. பிடிக்காத இடத்துலயும் உன்னை வச்சிருக்கிறார்னா அவர் ஏதோ திட்டத்தை आपको வச்சிருக்கிறார். पसंद नहीं उस जगह पर भी आपको रखा है तो कुछ ना कुछ योजना के साथ रखा இந்த है. தேவனுடைய திட்டம் ये परमेश्वर की योजना யோனாவை போல 1000 பேரை எழுப்ப முடியும். योना के समान हजारों को उठा सकती है. ஆனா ஒண்ணு தெரியுமா? लेकिन एक बात को जान लो, யோனா சொல்ற மாதிரி தீர்க்க தரிசனம் யாரும் சொல்லதுக்கு இல்ல. योना जैसे भविष्यवाणी कहता है वैसे कोई कहने के लिए लायक नहीं है. ஆண்டவருக்கு தெரியும், क्योंकि मेरा परमेश्वर யோனா जानता है. சொன்னா योना कहे तो ராஜா வரைக்கும் மண்டிடுவான்னு தெரியும். राजा तक भी घुटने टेक लेगा, वो जानता है. அல்லேலூயா. हालेलुया. அந்த அளவுக்கு வல்லமையான தீர்க்கதரிசி. इतने सामर्थ भरा एक नबी है वो. அல்லேலூயா. हालेलुया. தரிசிக்க போகிறாரு. दर्शिश के लिए जाता है. ஆண்டவர் காற்றை அனுப்பினார். परमेश्वर ने आंधी को भेजा. யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. योना को उठाकर समुद्र में சுருக்கமா फेंक दिया. முடிக்கிறேன். கடல்ல தூக்கி मैं போட்டாங்க. संक्षिप्त में कहना चाहता हूं, उसे ஒரு उठाकर மீனை समुद्र में அனுப்பினார். एक मछली को भेजा. மீன் பிடிச்சது. मछली ने उसे खा 3 लिया. நாட்கள் ஜெபம் பண்றாரு. 3 दिन प्रार्थना करता நல்ல है. ஆராதனை உள்ள நடக்கு. अच्छा आराधना पेट के अंदर மூன்றாவது चलती है. நாள்ல நினிவேல கொண்டு டைரக்டா கக்குது. तीसरे दिन निनिवे में सीधा आकर निगल देती है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ எங்க போக முடியாது. आप कहीं नहीं जा सकते. அல்லேலூயா. हालेलुया. இப்போ எங்க போக முடியாது. आप कहीं नहीं जा सकते. 3 நாள் பிரயாணமான தேசம் அது. 3 दिन सफर किया हुआ देश है ஆனால் वो. ஒரே நாள்ல ஊழியத்தை முடிச்சாரு. लेकिन एक ही दिन में सेवा को पूरा किया. இன்னும் வெறுப்பு தான். और भी நல்லா नफरत புரியுது, है. இன்னும் வெறுப்பு தான். अभी समझ लो नफरत भरा ஏற்றுக்கொள்கிற हुआ மனம் है. இல்ல, अभी मानने लायक मन नहीं है. ஒத்து போக மனம் இல்ல, उसे स्वीकारने लायक मन வெறுப்பு தான் नहीं உள்ள है. இருக்கு. उनके अंदर नफरत ही भरा हुआ ஆனாலும் है. சொன்னாரு. लेकिन फिर भी कहा, என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ जानते हो? நினிவேயின் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். निनिवे के लोगों ने मन फिरा நினிவேயின் लिया. ராஜா மனம் திரும்பினார். निनिवे के राजा ने मन फिरा लिया. மிருக முகங்கள் கூட மனம் திரும்ப वहां ஆரம்பித்தது. के जानवर भी मन फिरा लिए. ஆண்டவர் மன்னித்தார். परमेश्वर ने क्षमा किया. அல்லேலூயா. हालेलुया. மன்னித்தாருங்க. परमेश्वर ने क्षमा किया. சில நேரத்துல कुछ समय में உங்களை கொண்டு தான் ஆண்டவர் செய்யணும்னா आपको लेकर ही परमेश्वर करना है तो எங்க போனாலும் உங்களை விட மாட்டார். आप कहीं भी जाओ परमेश्वर तुम्हें நீ नहीं கப்பலின் छोड़ेगा. அடித்தட்டுல படுத்தா தட்டி எழுப்புவார். आप जहाज के नीचे भाग में सोने पर भी மீனுக்குள்ள तुम्हें போனாலும் जगाओगा. தட்டி எழுப்புவார். मछली के पेट में जाने சூறை पर भी செடிக்குள்ள போய் जगाएगा. படுத்தாலும் தட்டி जाऊ எழுப்புவார். के पेड़ के नीचे सोने पर भी जगाएगा. தேவ திட்டம் உங்களால் நிறைவேற வேண்டும். परमेश्वर की योजना आपके द्वारा தேவனுடைய पूरा திட்டம் होना உங்களால் நிறைவேற வேண்டும். परमेश्वर की योजना आपके द्वारा அதற்கு पूरा होना எத்தனை है. பேர் இருந்தாலும் உன்னைத்தான் ஆண்டவர் उसके लिए தேர்ந்தெடுக்கிறார். कितने भी लोग होने पर भी परमेश्वर ने तुम्हें चुना है तो சில तुम्हारे पास நேரத்துல आए.
நேரத்துல कुछ समय में சில மனிதர்களை कुछ मनुष्यों को ஆண்டவர் விடாம பிடிப்பாருங்க. परमेश्वर छोड़े बिना बारंबार पकड़ेगा. அல்லேலூயா. हालेलुया. அப்படிதாங்க சில பேர் இருக்கீங்க. ऐसे ही कई लोग यहाँ நீங்க पर हैं. நினைக்கிறீங்க எனக்கு இங்க பிடிக்கல, आप समझते हो कि मुझे यहाँ पर எனக்கு पसंद नहीं இந்த है, சபை பிடிக்கல, मुझे ये कलीसिया இந்த पसंद नहीं ஊழியம் है, பிடிக்கல, ये सेवा இந்த पसंद नहीं குடும்பம் है, பிடிக்கல, ये परिवार पसंद நான் नहीं है, வாழ்ந்து என்ன मैं பிரயோஜனம்? जीकर क्या எதுவுமே फायदा? நடக்கல. कुछ भी नहीं हुआ. எதுவுமே பிடிக்காத இடத்துல, कुछ भी पसंद नहीं जगह எதுவுமே पर भी, ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல कुछ भी नहीं स्वीकारने वाले ஆண்டவர் உங்களை जगह पर भी வைத்திருந்தாலும் परमेश्वर ने तुम्हें रखा है तो நீங்கள் தேவ திட்டத்தின்படி आप இருக்கிறீர்கள். परमेश्वर की योजना के अनुसार அதற்கத்தான் हो. மறுபடியும் தட்டி எழுப்புறார். इसलिए आपको फिर से जगाता है. ஆச்சரியமான காரியம் என்ன बड़ी தெரியுமா? अचंभ की बात क्या है? அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். केवल उसे कहकर मैं समाप्त இன்னொரு करता காரியத்தை हूं. சொல்ல நேரம் இல்ல. और एक बात कहना उसके लिए समय नहीं மூன்றோட है. நான் நிறுத்துறேன். ये 3 के साथ में समाप्त करना யோனா चाहता हूं. சுவிசேஷம் அறிவித்தார். ये योना ने सुसमाचार बताया. ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க. लोग मन फिर गए. யோனா என்ன நினைத்தார் योना தெரியுமா? ने क्या सोचा? கர்த்தர் இந்த தேசத்தை எப்படி அழிக்க போகிறார்? परमेश्वर कैसे देश को नाश करने वाला அதே है. மாதிரி ஒரு ஆமணக்கு செடியில போய் உட்கார்ந்துட்டார். ऐसे ही एक पेड़ के नीचे जाकर सो गया. அல்லேலூயா. हालेलुया. நான் கேட்கிற ஒரே கேள்வி, நான் நேற்று இரவு ஆண்டவர்ட்ட கேட்ட இந்த கேள்வி இது. मैं परमेश्वर को रात के समय पूछा हुआ एक ही सवाल है. என்ன கேள்வி தெரியுமா? क्या सवाल है जानते हो? ஆண்டவருடைய வேலை முடிஞ்சிட்டா இல்லையா? परमेश्वर का काम तो पूरा हो गया. ஃபினிஷ்டுங்க. पूरा हो गया है. யோனா சுவிசேஷம் சொன்னா மனம் திரும்பல் வந்துச்சு. योना ने सुसमाचार बताया, मन फिरावट आ गई. ஆண்டவருடைய வேலை முடிஞ்சிடுச்சு. परमेश्वर का काम पूरा हो गया. இனியும் யோனாவை ஆண்டவர் உயிரோட வைக்கணுமா? अब भी परमेश्वर योना को जीवित रखना है क्या? யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए. ஆமணக்கு செடியில உட்கார்ந்து இருக்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. एक पेड़ के नीचे सोया हुआ है. ஆமணக்கு செடியை வளர விட்டாரு. वो पेड़ को बढ़ने लगाया. மறுபடியும் அந்த ஆமணக்கு செடியை எடுத்து தூரப்பட்டாரு. फिर से उस पेड़ को वहां से हटा दिया. ஆண்டவர் யோனாவோடு பேசுறாரு. परमेश्वर योना से बात करता வசனம் है. இப்ப வாசிக்க நேரம் இல்ல. சொல்லுகிறது वचन कहती है யோனா கடும் கோபத்தோட ஆண்டவரோடு பேசுறான். योना बड़े कठोरता से விசனம் அடைந்தான். बहुत क्रोधित हुआ. அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட பேசும் பொழுது பயம் இல்ல அவனுக்கு. परमेश्वर से बात करते थे मैं उससे डर नहीं ஆண்டவர்ட்ட है. கோபப்படுறான். परमेश्वर से क्रोधित होता இதுதான் है. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல. ये तो मैंने पहले ही कहा था ना. நீங்க இரக்கமுள்ள தேவன்ல. आप तो दयालु என்னையா परमेश्वर. அனுப்புனீங்க? मुझे क्यों भेजा आपने? ஆண்டவரோடு கோபத்தோடு பேசுறான். परमेश्वर से क्रोधित होकर बातें ஆண்டவர் करता எவ்வளவு சாஃப்ட்டா சொன்னார் है. தெரியுமா? परमेश्वर कितने मुलायम से कहा जाता है. யோனாவே, योना வலது கைக்கு இடது கைக்கும் அறியாத எத்தனை பேர் இருக்காங்க. दाई और बाई हाथ को फर्क नहीं जानने वाले कितने सारे हैं. அவங்க மேல நான் இரக்கம் செய்யாம இருக்க முடியும்? उन पर मैं दया नहीं दिखाऊं तो कैसा? தன்னுடைய வேலை முடிஞ்சிட்டுன்னு अपना काम पूरा हो गया कर யோனாவை தூக்கி போடுற செல்ஃபிஷ் காட் இல்ல நமக்கு. योना को उठाकर दूर फेंकने वाला स्वार्थी परमेश्वर हमारा அதை விட परमेश्वर யோனாவை नहीं। தூக்கி தூரப்பட்டு போயிட்டே இருக்கலாம். उसके साथ योना को वहां से दूर फेंक அவர் सकते நினிவேல என்ன திட்டம் வச்சார் நிறைவேறிச்சார். थे। उसने निनिवे में जो योजना रखा था वो पूरा हो गया। he is not a selfish. वो एक स्वार्थी नहीं है। நல்லா புரிந்துக்கோ. சுயநலவாதி அல்ல தேவன். अच्छे से समझ लिया हमारा இன்னைக்கு परमेश्वर சில स्वार्थी नहीं நேரங்கள்ல है। आज कई बार நம்மை உபயோகப்படுத்துகிறவர்கள், हमें इस्तेमाल करने वाले, நம்மோடு கூட இருக்கிறவங்க हमारे साथ रहने வேலை वाले முடிஞ்சு தூக்கி தூரப்படலாம். हमारा काम होते ही दूर फेंक सकते हैं। பட் தேவன் அப்படிப்பட்டவர் இல்ல. हमारा परमेश्वर वैसा नहीं है। மறுபடியும் யோனாவை தட்டி எழுப்பினார். फिर से योना को थपथपाकर जगाकर, மறுபடியும் யோனாவோடு பேசினார். फिर से योना से बातें, மறுபடியும் யோனாவோடு அவ்வளவு நெருங்கி பேசுறார். फिर से योना से इतने करीबी में होकर बातें தேவன் करता है। எவ்வளவு நல்லவர் தெரியுமா? हमारा परमेश्वर कितना अच्छा है அவர் जानते இன்னைக்கு हो। உங்களை தட்டிக்கிட்டு இருக்கிறார். आज वो तुम्हें थपथपाकर जगाता है। உங்களால வேலை முடிஞ்சிட்டுன்னு தூக்கி போடுறதுக்கு அவரால ரொம்ப आपसे நேரம் काम पूरा हो गया कर दूर फेंकने के लिए உங்களை தூக்கி எறிவதற்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. आपको दूर फेंकने के लिए उसके लिए ज्यादा समय नहीं लगेगा। இன்றைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் लेकिन आज भी ये क्षण உங்களோடு तक பேசிக் கொண்டு இருக்கிறார். परमेश्वर आपसे बातें உங்களோடு करता है, பேசிக் கொண்டு இருக்கிறார். आपके साथ बातें करता है। காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? இன்னும் ஆண்டவருக்கு நீங்க வேணும். और भी परमेश्वर के लिए आप இன்னும் ஆண்டவருக்கு चाहिए। நீங்க வேணும். और भी परमेश्वर के लिए தேவ आप திட்டத்தை இன்னும் जरूरत है। நிறைவேற்றணும் நீங்க. और भी परमेश्वर की इच्छाओं को पूरा करना ஆண்டவர் है। எழுதி கொண்டிருக்கிறார். इसीलिए परमेश्वर तुम्हें बुलाता है। ஆண்டவருக்காக எழும்புங்க. परमेश्वर के लिए उठो, ஆண்டவருக்காக எழும்புங்க. परमेश्वर के लिए उठो। இன்னும் ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. और भी दौड़ने वाली दूरी बहुत है। ஆண்டவருக்காக எழும்புங்க. परमेश्वर के लिए उठ जाओ, அவருடைய ரகசியத்தை கேட்கணும். उसकी भेद को सुनना है। ஆண்டவருக்காக எழும்புங்க. वो परमेश्वर के लिए उठो, அவருடைய திட்டத்தை வரும் வருஷத்துல நிறைவேற்றணும். उसकी योजनाओं को आने वाले साल में पूरा करने। 2025ல 2025 உங்களை साल கொண்டு में தேவ திட்டம் நிறைவேறணும். आपके द्वारा परमेश्वर की योजना पूरा होना है। இன்னைக்கு உங்க வல்லமையை தரித்துக் கொண்டு आज अपने सामर्थ्य को धारण कर எழும்ப ஆரம்பிங்கள். उठने के लिए प्रयास கர்த்தர் நம்மை करो। நடத்துவாரா? परमेश्वर में आगे भी चलाएगा। நாம